श्रीगुरुभ्यो हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्सन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन कृतितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्रयेन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकवाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ॐ श्रीभगवानुवाच मनःप्रसादः सौम्यत्वं मौनम् आत्मविनिग्रहः भावसंशुद्धिरित्येतते तपो मानसमुच्यते। மானச தபஸ் பற்றி பகவான் சொல்றதை பார்த்துன்றது. மனப்பிரசாதா பாஷ்யம். மனசா பிரசாந்தி ஸ்வச்சதாபாதனம் பிரசாத சௌமியத்துவம் எத் சௌமனஸ்யம் ஆஹு முகாதி பிரசாதாதி காரிய உன்னேயா அந்தఃகரணஸ்ய விருத்தி. मनःप्रसादः सौम्यत्वं मौनम् आत्मविनिग्रहः भावसंशुद्धिः इति एतदुच्यते मानसं तपः. மனப்பிரசாதம் அப்படின்னா மனசனுடைய ஒரு சியர்ஃபுல்னஸ், மனசு எப்பவுமே ஒரு உத்வேகமா இருக்கிறது. பொதுவாக அதான் மனப்பிரசாத பிரசாத புத்தி அப்படின்னு சொல்லும் பொழுதே இந்த இடத்துல பிரசாதத்துவம்னா ஒரு ஒரு சியர், ஒரு சந்தோஷமான தன்மை. ஏன் இதை மானசம் தபஹா, மானச தபஸ்ன்ற இடத்துல மனப்பிரசாதம்னு ஏன் ஸ்பெசிஃபிக்கானா, சில சமயம் முகப்பிரசாதம் கூட இருக்கும். மூஞ்சில சும்மா காமிச்சுட்டு இருப்பான், ஆனா மனசுல அந்த சியர்ஃபுல்னஸ் இருக்காது. சில பேருக்கு அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் இருக்கும். சில பேர் கோவம் வரும்போது சிரிச்சு பேசுவா, அதுவும் இருக்கு. அதுவும் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப சிரிக்கிறான்னா ஏதோ பயங்கர உள்ள ஒரு ஆங்கர் வருதுன்னு அர்த்தம். அப்படி இல்லாம இங்க மானசமாக இருக்கக்கூடிய ஒரு சியர், அதுதான் இங்க மனப்பிரசாதா. இதெல்லாம் தபஸ். மனசை சியர்ஃபுல் ஆக்கிக்கிறதே ஒரு தபஸ். எதெல்லாம் பண்ணா அந்த ஒரு மனசு ஒரு சியர் வருமோ அது அத்தனையும் பண்றதுக்கு தபஸ்ன்னு பேர். இங்கதான் பக்தி ஆட்டிடியூடே ஒரு ஆட்டிடியூட் ஆஃப் பிரேயர்ஃபுல் ஆட்டிடியூட். ஏன்னா ஒரு விஷயமும் ஈஸ்வரன் தான் அப்படிங்கிற அந்த பாவத்தினாலதான் அந்த பிரேயர்ஃபுல் ஆட்டிடியூடே வரும். என்ன செல்ஃப் அக்செப்டன்ஸ் எப்போ வரும்னா ஈஸ்வரனை ஒத்துக்கும் பொழுதுதான் வரும். எல்லாமே ஈஸ்வரன் தான். என்னுடைய இந்த வெரி எக்ஸிஸ்டன்ஸ், என்னுடைய சக்தி, என்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம்ஸ், எனக்கு ஏற்படுற சிச்சுவேஷன்ஸ், எனக்கு ஏற்கனவே ஏற்பட்ட விஷயங்கள், என்னை சுத்தி இருக்கிற உலகம், இது அத்தனையும் ஈஸ்வரன் தானே. ஏன்னா அந்த ஒரு சமர்ப்பண பாவம் இருக்கும் பொழுதுதான் சியர்ஃபுல்னஸ் வரும். எல்லாத்தையும்
நல்ல விதமா பார்த்துட்டு போகிற ஒரு நிலை வரும். ஒரு சியர் வர்றதுக்கே இப்போ ஒரு எறும்பு இருக்கு, சாதாரண ஒரு எறும்பு எவ்வளோ சியர்ஃபுல்லா அதோட நாளை ஓட்டின்னு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன சாதாரண விஷயம்தான். ஆனா இந்த சாதாரண விஷயங்கள்ல இருக்கிற ஆட்டிடியூடு தான் நம்ம புத்தியை மாத்துறது. ஏன்னா சியர்ஃபுல்னஸ் எப்போ வரும்? நம்ம நம்மளோட வாழ்க்கையில சத்தியம் வந்து இன்னைக்கு இப்போங்கிறது தான் சத்தியம். இது நிறைய தடவை பார்த்துருக்கோம். காலத்தினுடைய சத்தியத்துவம் இந்த மொமெண்ட் தான். பிரசன்ட் இஸ் த ட்ரூத் ஆஃப் டைம், இல்லையா? காலம் நம்ம சொல்றோமே ஒழிய, காலம்னா ஒரு ஸ்பேன் ஆஃப் டைம்னு எடுத்துக்கிறோம். ஆனா ஸ்பேன் ஆஃப் த டைம்ன்றதே மித்யாதான். 5 ஹவர்ஸ்ன்றதுனுடைய சத்தியத்துவம் 1 ஹவர், 1 ஹவர்னுடைய சத்தியத்துவம் 1 மினிட், 1 மினிட்னுடைய சத்தியத்துவம் 1 செகண்ட். மினிட்டுங்கிறது மித்யா. இப்போ 1 செகண்டுமே மித்யா தான். நானோ செகண்டு, மைக்ரோ செகண்டுன்னு போனா அப்ப அதனுடைய சத்தியம் எது? அது ஒரு ஸ்பேனா இருக்கவே முடியாது. ஏன்னா எந்த ஸ்பேனா இருந்தாலும் அந்த ஸ்பேன் வந்து இன்னொரு ஒரு இன்னொரு ஸ்மாலர் ஸ்பேன்ல வந்து சத்தியத்துவத்தை அடைய வேண்டியிருக்கு. அப்ப கடைசியில டைமினுடைய சத்தியம் எதுன்னா பிரசன்ட் மொமெண்ட் தான் சத்தியம். அந்த மொமெண்ட்ல எதிரா சத்தியம்னா அந்த பிரசன்ஸ் இருக்கே, இந்த சைதன்யம் இருக்கே, அதுதான் சத்தியம்னு காலத்தினுடைய ஒரு நிர்ணயம் பண்ணும் பொழுது பண்றோம். அது மாதிரி இப்போ இன்னும் கொஞ்சம் லாங்கரா பார்த்தோம்னா, நாள் நாட்கள்ல பார்த்தா பிரசன்ட் டே தானே சத்தியம். எப்பவுமே வி லிவ் ஒன்லி ஒன் டே அட் அ டைம், இல்லையா? நேத்திக்கு வரும்பொழுதும் அது இன்னைக்குன்னு தான் வந்தது. முந்தா நாள் நடக்கும் போதும் அது இன்னைக்குன்னு தான் நடந்தது. 10 நாள் முன்னாடி நடந்த போதும் இன்னைக்குன்னு தான் நடந்தது. 10 நாள் கழிச்சு ஒரு நாள் வரப்போறதும் இன்னி அப்படின்னு தான் வரப்போறது. ஆக இன்னிய நான் மேனேஜ் பண்ணிட்டேன்னா வாழ்க்கையை மேனேஜ் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஏன்னா நாளை என்றார் யாரே கண்டார். என்ன அதுக்காக நாளைக்கு செய்ய வேண்டியதுக்கு இன்னைக்கு பிளான் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது, அதை சொல்லலை. பட் அதுவுமே இன்னைக்கு இப்போதுன்றத நம்ம ஒழுங்கா மேனேஜ் பண்ணிட்டு வந்தாலே ஃபியூச்சர் தானாவே மேனேஜ் ஆயிடுறது. அதனால ஒன் டே அட் அ டைம்னு வேற எங்க குருநாதர், வி லிவிங் ஒன் டே அட் அ டைம். அதுவே ஒரு சியர்ஃபுல்னஸை கொடுத்துரும். ஏன்னா முக்காவாசி இந்த மனப்பிரசாதம் போறதுக்கு காரணம் என்னன்னா பாஸ்ட்டை பத்தி ஒரி பண்ணிட்டு இருக்கிறது, ஃபியூச்சரை பத்தி கவலைப்பட்டு இருக்கிறது. இது ரெண்டு தான் காரணம் பிரசன்ட் வீணா போறதுக்கு. இது ஏற்கனவே நான் பேசினேன். அதனால இனி வாழ்க்கையை பார்த்துட்டாலே நம்மளோட வாழ்க்கை சியர்ஃபுல் ஆயிடும் அப்படிங்கிறது. எறும்பு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே நினைக்கிறேன். இன்னும் ஒரு சின்ன எறும்பு அது பாட்டு அது வாழ்க்கையை நடத்தின்னு இருக்கல, எதை பத்தியும் கவலைப்படாம நம்ம நசிக்கிட போறோமா? ஒன்றும். ஒரே ஒரு சக்கரை கட்டி எடுத்துன்னு அது இங்கேருந்து போறது, போற வழியில யாருக்கிட்டயோ பேசுது இன்னொரு எறும்பு கிட்ட, அப்புறம் அது அந்த பக்கம் திரும்பிடுது, இது இந்த பக்கம் திரும்பிடுது. சில சமயம் இது வந்து சுகரை அதுகிட்ட கொடுத்துடுறது. அது பாட்டு வாழ்ந்துன்னு இருக்க. அது எத்தனை நாள் வாழ போறோம், என்ன பண்றோம்? அது பாட்டு அன்னியோட வேலையை அது பாட்டு பண்ணிட்டு இருக்கு. யார் வரா போறா, மிதிக்க போறாளா தெரியல, இல்லையா? அதனால அதே மாதிரி நம்மளோட தர்மத்துல இன்னொன்னு என்னன்னா இந்த நியத்தியை புரிஞ்சுக்கிறது, கர்மாவை புரிஞ்சுக்கிறது. அதுவுமே ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கண்ட்ரியில மட்டும்தான் பார்த்தா பெருசா இந்த 800 வருஷம் 1000 வருஷம் அடிமைப்பட்டு வாழ்ந்தாலும் பெரிய ரிவோல்ட் வராதது இந்த கர்மானால தான். நல்லதா கெட்டதான் நம்ம கேட்கக்கூடாது. என்னன்னா எதுவா இருந்தாலும் அது நடக்கிறது நடந்தே தீரும். பவிதவ்ய வசாத்துன்னு ஆச்சாரியால் சொல்றாருன்னா, ஒரு இடத்துல திருதராஷ்டிரனுக்கு வந்து சஞ்சயன் சொல்லி பார்க்கறான். துரியோதனன்லாம் இப்போ வாய்க்குள்ள போறத பார்த்துட்டான்பா அர்ஜுனன் அப்படின்னு சொல்லும்போது, சரி அவனுக்கு உயிர் போக தான் போறது அப்படிங்கிறத புரிஞ்சுண்டாவது திருதராஷ்டிர மனசு மாறுவானா அப்படின்னு எதிர்பார்த்தானா சஞ்சயன். ஆனா பவிதவ்ய வசாத்து நடக்கலை. நடக்க வேண்டியதுதான் நடக்கும். அதனால வந்து துரியோதனன் சாகணுங்கிறதுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதுனால திருதராஷ்டிர மனசு மாறலை அப்படின்னு பாஷ்யக்காரர் பாஷ்யம். எதுக்கு சொல்றேன்? நடக்கிறது நடக்க தான் போறது. நடந்தது நன்றாகவே நடந்தது. அது சொல்றான்ல, இப்ப போடுறான், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எதை கொண்டு வந்தாய் நீ கொண்டு செல்ல, இதெல்லாம் சொல்றான், போட்டிருக்கான்ல கீதா சாரம் அப்படின்னு. அந்த மாதிரி டைரக்டா பகவான் சொல்லனாலும் பட் அது ஒரு நல்ல ஆஸ்பெக்ட் தான் அதை வச்சுக்கிறது. ஏன்னா நடக்க தான் போறது. ஒரு இடத்துல அர்ஜுனன்ட்ட அங்க முதல்ல அத்தியாயத்துல
முதல் 2 அத்தியாயத்துக்குள்ள பகவான் சொல்றாரு ஒன்றும் என்ன எப்படி இருந்தாலும் நடக்க போறதுங்கிறத பத்தி நீ அதை பத்தி கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லைங்கிற. அது மாதிரி கவலைப்படக்கூடாதுங்கிறதுன்றது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா அதுல ஒரு உண்மை இருக்கு. இது நியத்தியா ஈஸ்வரனா பண்ணிட்டு இருக்கும் பொழுது நம்ம அதை நம்ம பார்க்கறோம், அவ்வளவுதான். அன்னைக்கு இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா இது எல்லாமே ஒவ்வொரு நாளும் சர்ப்ரைசஸோட தானே இருக்கு. எதுவுமே ப்ரீ டிட்டர்மைண்டா ஈவன் தோ ஜாதகத்தை பார்த்தாலும் என்னதான் ஜோசியர்கிட்ட போனாலும் ஒவ்வொரு நாளும் புதுசா ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டு தானே இருக்கு. அதனாலதான் வாழ்க்கையில ஒரு இன்ட்ரெஸ்டும் இருக்குன்றது வேற விஷயம். எல்லாமே ப்ரீ செட்டா வந்ததுன்னா அதுல நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க போறதோ. அதனால என்ன நடக்க போறது என்னங்கிறத அது அன்ஃபோல்ட் ஆகும்போது ஆகட்டும், நம்ம பாட்டு பார்த்துன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படின்னு இருக்க ஆரம்பிச்சோம்னாலே ஒரு மனப்பிரசாதம் வந்துடும். அதுக்காக சொல்றேன். அந்த அதை இப்ப இதுல தபஸ் என்ன இருக்கு? இதை நம்ம ஏற்படுத்திக்கிறது தான் தபஸ். அந்த மாதிரி எப்பப்பெல்லாம் மன சோர்வடைகிறதோ மனப்பிரசாத தன்மை இல்லாம இருக்கோ அப்ப அந்த மனப்பிரசாத தன்மையை கொண்டு வர்றது எப்படின்னா இந்த மாதிரி எஃபர்ட் போட்டு தான். தேவைப்பட்டா பகவானுடைய ஒரு ஹெல்ப்பும் எடுத்துக்க வேண்டியதான், உதவியும் எடுத்துட்டு பகவானோட கிரேஸை பிரார்த்தனை பண்ணிட்டு மனசை சியர்ஃபுல்லாக வைக்கிறது. அதுக்கு முதல்ல நானே என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறது, அடுத்த வாழ்கிட்டேருந்து என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறதெல்லாம் எதிர்பார்க்காம இருக்கிறது. அப்படி எல்லா விஷயங்கள் நம்ம மைண்டை சியர்ஃபுல் ஆக்குறது. இன்னொன்று என்னென்னா யாராவது என்னை பார்த்தா அவன் என்ன நினைப்பானோ, நம்ம நம்ம குருநாதர் நம்மளை எப்படி பார்க்குறாரோ. நான் இப்போ ஒருத்தரை போய் யார்கிட்டையும் என்னை இப்படிதான் அப்படின்னு என்னை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிற அந்த மென்டாலிட்டி வரணும். பகவான்கிட்டயே கூட கடவுள் என்னை தண்டிச்சிருவார், உம்மாச்சி கண்ணை குத்திடும், எப்படி பண்ணுவார்? பகவானாலேயே நம்மளை புரிஞ்சுக்க முடியலன்னா, நம்மளோட சந்தர்ப்பத்துக்கு என்ன காரணங்கிறது புரிஞ்சுக்க முடியலன்னா அவர் எப்படி பகவானா இருக்க முடியும்? எப்பேற்பட்ட குற்றவாளியா இருந்தாலும் அவனோட அந்த நிலைக்கும் ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அவனோட புத்தி ஒரு மாதிரி ஒர்க் பண்ணதுன்னா புத்தி அவனா கொண்டு வந்தான், அதுவும் கொடுக்கப்பட்டதுதான். அவன் சந்தர்ப்பத்தினால அவ்வளோ கெட்டவனானா சந்தர்ப்பத்தை அவனா ஏற்படுத்தினா அதுவும் பகவான் கொடுக்கறது தானே. எல்லாமே கொடுக்கப்படுறது. அவன் தான் அப்படி தப்பா யோசிச்சு தப்பா ஆக்ட் பண்ணான்னு நம்ம சொல்லலாம். பட் அவன் அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல. அவன் ஏன் தப்பா யோசிக்கிறான், நம்ம ஏன் ரைட்டா யோசிக்கிறோம்? அதுக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. அதனாலதான் இது எதுவுமே நம்ம ஜட்ஜி பண்ணவே முடியாதுங்கிறேன் நான். சில ஜோசியங்காரர் இப்போ ஜோசியம் தெரிஞ்சவா என்ன சொல்லுவான்னா எல்லாத்துக்குமே ஒரு காரணம் ஜோசியர் ரூபமா இருக்கு, எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ண முடியும், ஏன்னா அத்தனையுமே நம்மள கிரகச்சாரத்துப்படி தான் போகிறது அப்படின்னு சொல்றவான்னு இருக்கான். எதுக்கு சொல்றேன்? ஒரு விதத்துல பார்த்தோம்னா ஓரளவு அதுல உண்மை இருக்கே. நம்ம ஃப்ரீவில் இருக்குன்னு சொல்றோம். அந்த ஃப்ரீவில்ல எக்ஸசைஸ் பண்றதுக்கு நம்மளோட மைண்டினுடைய சில டெண்டன்சிஸ் தானே நம்மள டிசைட் பண்ண வைக்குது. ஒருத்தன் ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு தப்பான டெசிஷன் எடுத்து தப்பா பண்றான்னா அந்த டெண்டன்சி எங்கேருந்து வருது? டெண்டன்சி அவன்கிட்ட இருக்கு, ஒரு வாசனைனாலயோ ஏதோ ஒன்றதுனால இருக்கு. அந்த டெண்டன்சியும் அவன் பண்ண ஏற்கனவே பண்ண ஆக்ஷன்ஸ்னாலயோ இல்ல அவனுக்கு இருக்கிற சந்தர்ப்பங்கள்னாலயோ அவன் என்னென்ன மாதிரி உலகத்தை அப்போ ஃபேஸ் பண்ணானோ அதனால டெண்டன்சிஸ் வருது. அதை ஏன் அப்படி ஃபேஸ் பண்ணான்னா அது அவனுடைய பிராரப்தத்தினால ஃபேஸ் பண்ணான். அவன் அதுக்கு முன்னாடி ஏதோ பண்ண ஒரு கர்மானால அந்த பிராரப்தம் அவனுக்கு வந்ததுன்னு சொல்லலாம். ஆக எது பிராரப்தம் எது புருஷார்த்தங்கிறதே ரொம்ப கிரே தான். அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு? நம்ம எது நடந்தாலும் அது ஈஸ்வரனால நடக்கிறதுங்கிற உண்மையாக தான் அதை பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அப்போ பகவான் அப்படிதானே பார்க்க போறாரு. அப்போ நம்ம ஏன் நம்மளை இப்போ ஈஸ்வரன்ட்ட நம்மளை ப்ரூவ் பண்ணணும், நான் நல்லவனா என்னை காமிச்சுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லையே. நம்ம எப்படி இருந்தாலும் அப்படியே அக்செப்ட் பண்ணும் பொழுதுதான் அது கேர். நம்மளே ஒரு பர்சனை அக்செப்ட் பண்றோங்கிறதுனா அந்த பர்சன் எப்படி இருந்தாலும் அக்செப்ட் பண்ணணும்.
எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் நான் அக்செப்ட் பண்ணுவேங்கிறது வந்து தென் அது கேர் கிடையாது. ஒரு நோயாளி வரான், வந்து அவன் என்ன இப்படி கச்சாமுச்சான்னு கத்துறான், அதனால வந்து அவனை வந்து கண்டுக்க மாட்டேன்னு ஒரு நர்ஸ் விட்டான்னா அது கேர் ஆகுமா? கேர்னா என்ன? அவன் ஹிஸ்டீரியா வந்துடுது, அவன் பிரெயினுக்கு ஆக்சிஜன் போல, அதனால அவனோட திங்கிங் இப்போ சரியா இல்லை, இல்லை அவனுடைய ஹெல்த் இஷ்யூஸ்னால அஃபெக்ட் ஆயிருக்கான் அந்த பர்சன் அப்படின்னு புரிஞ்சுட்டு பண்ணா அது கேர். அப்போதான் வந்து அவ டேக் கேர் பண்றான்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவன் வந்து அவனையே ஹர்ட் பண்ணிக்காம இருக்க என்ன பண்றது, மற்றவாளை ஹர்ட் பண்ணாம என்ன பண்றது, இப்படி பண்றது அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சா, ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அந்த பர்சன் அந்த மாதிரி பிஹேவ் பண்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குன்றத அவ புரிஞ்சுக்கிறா. அப்போ இட் இஸ் கேர், அந்த மாதிரி கேர் பண்றது. அப்போ பகவான் வந்து நம்மளோட பேக்ரவுண்ட் புரிஞ்சுக்காமையா இருக்க போறார். அதனால எந்த விதமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் டிபெண்டன்சி அண்ட் கன்சர்ன் அபவுட் மற்றவா எப்படி பார்க்கறாங்கிறது இல்லாம நம்மளோட மனசை பிரசாதமாக மாத்திக்கிறது, அதுதான் தபஸ். ஒவ்வொரு நாளையும் அப்படி பார்க்கறது வந்து மனப்பிரசாதம். எவ்ரிடே இஸ் எல்லா தினமும் என்னது ஒரு பாட்டு ஒன்று உண்டு, இன்றைய தினமே சுபதினம். எவ்ரிடே ஒரு அப்படி பார்த்துட்டு போறதுங்கிறதே மனப்பிரசாதம். அப்படி பண்றதே ஒரு மனஸ் தபஸ் அப்படிங்கிறார் பகவான். அப்படி இருந்தா அந்த அங்க ஒரு சௌமியத்துவம் இருக்கு. அதனாலதான் இங்க பாஷிகாரர் சௌமியத்துவம் பிரசாதகாக்கு ஸ்வச்சதா ஆபாதனம்னு சொல்லிட்டார். மைண்டில் வந்து இந்த கிளென்லினஸ் வந்துடுறது, மனசகா பிரசாந்தி, ராகத்வேஷ ரஹிதத்துவம் இருக்கு. அண்ட் அந்த எமோஷனல் ஈக்குவலிபிரியம் இருக்கிறது. இது எல்லாமே மனப்பிரசாதகா. அதுக்கு என்ன தேவையோ அதை பண்றது தபஸ். அப்புறம் சௌமியத்துவம், முகாதி பிரசாத ஆதி காரிய உன்னேயா அந்த கரணசிய விருத்தி. மூஞ்சியினுடைய ஒரு விஷயத்தை பார்த்து மனசுல நடக்கிறது தெரியற மாதிரி இருந்ததுன்னா அது சௌமியத்துவம்னு சொல்றார். ஏன்னா ஒருத்தரை பார்க்கறோம், இப்படி அப்படி பார்த்தா என்ன கண்ணுலேன்னு தெரியறது ஒன்றும் தெரியும், வந்து ஏதோ சஸ்பீஷனோட பார்க்கறான், இல்லை இப்படி பார்த்தா கோபத்தோட பார்க்கறான். ஒரு புருவ அசைவு, கண்ணனுடைய அசைவு, இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிட முடியறது ஒருத்தர் வந்து கோபப்படுறாரா சந்தேகப்படுறாரா. ஆனா அதே ஒரு பிரசன்னதமையும் தெரியறது இல்லை, பிரசன்னமா இருக்கார், அவர் சந்தோஷப்படுறார், அதுவும் தெரியாது. அது எதை ரிவீல் பண்றது? புத்தியை ரிவீல் பண்றது. ஃபேஸ் இஸ் அன் இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட், ஏற்கனவே போன கிளாஸ்ல நான் சொன்னேன். ஏன்னா அந்த சியர் அது மனப்பிரசாதம் இருக்கான்றது சௌமியத்துவம் வழியாக தெரியறது அப்படின்னு பாஷிகார். அங்க என்ன தபஸ்ன்னா இந்த சௌமியத்துவத்தை கொண்டு வர்றதும் தபஸ். அப்போ வெறும்னா வந்து ஃபேக்கா ஸ்மைல் பண்ணாம உண்மையாகவே மனப்பிரசாதம் இருந்து அது வழியாக நம்ம முகத்துல தெரியக்கூடிய மாதிரியாக நம்ம மனசையும் முகத்தையும் மாத்திக்கிறது இருக்கே, அது தபஸ். முகாதி பிரசாதாதி காரியோன்னேயா அந்த கரணசிய விற்பி. அப்படி இருக்கக்கூடிய புத்தி விற்பி இருக்கே, அந்த விற்பி வந்து சௌமியத்துவம் அப்படின்னு சொல்றார். மௌனம் வாங் நியமோபி மனஹா சம்யம பூர்வகோ பவதி இதி காரியேண காரணம் உச்சதே மனசம்யமஹா மௌனம் இதி. இது நம்ம போன கிளாஸ்ல ஸ்லோகத்தை படிக்கும் போதே பார்த்தோம். மௌனம்ங்கிறது என்ன? வாங் நியமம் தானே, பேசாம இருக்கிறது. ஆனா பேசாம இருக்கிறதுக்கு முதல்ல மனசுல வந்து சம்யமம் இருக்கணும். மனசம்யமம் இல்லைன்னா வாயில வந்து வார்த்தை எப்படியாவது வந்துடும். எத்தனை நாளைக்கு நீ வந்து சும்மாவானு மௌனமா இருந்துட்டு இருக்க முடியும் மைண்டில் ஓட்டின்ட்டு? சில பேர் இருப்பா, ஆனா சண்டை போட்டுட்டா
சில பேருக்கு என்ன ஆயிடும்னா எள்ளு கொள்ளும் வெடிக்கும் மூஞ்சில, மனசுக்குள்ள கோபம் போயிட்டே இருக்கும். அது ஒரு மாதிரியா பாவனையில தான் வெளியில தெரியுமே ஒழிய வாயை திறந்து அந்த விஷயம் வராது. ஆனா இங்க மனசோடு சேர்ந்து வாக்கும் மௌனமாக இருக்கும் பொழுது அப்படின்னு அப்ப அதுதான் மௌனம், உண்மையான மௌனமாறுது. அந்த மாதிரி நம்ம பண்றதுங்கிறது மௌனம், மானச தபஸ். சில சமயம் வாக்குனால சில விஷயத்த சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால நல்ல வார்த்தை தான் பேசணும் அப்படிங்கிறதுனால நம்ம சில வார்த்தைகள் பேசாம இருக்கிறது அப்படிங்கிறது வாக் தபஸ். அதே விஷயத்த வாக்கு லெவல் வரைக்கும் கூட வராம மனசுலயே அந்த மாதிரி சொல்ல வேண்டிய சிந்தனைகளே இல்லாம பண்றதுன்றது இருக்கோ இல்லையோ, அது மானச தபஸ். வாயம் பேசணும்னு அப்படியே வரும், ஆனா வாயை மூடின்னு இருக்கான் அப்படிங்கிறது வாக் தபஸ்ல சேர்த்துக்கலாம். ஆனா அந்த உள்ள வரக்கூடிய ப்ரெஷர் பில்டப்பே இல்லாம இருக்கிற மாதிரி புத்தியை மாத்திக்கிறதுன்னு இருக்கே, அது மானச தபஸ், மானச மௌனம். அடுத்தது ஆத்ம வினிகிரஹா. மனோ நிரோதா சர்வதா சாமானிய ரூபா. ஆத்ம வினிகிரஹ. ஆத்ம வினிகிரகம், மனோ நிரோதா சர்வதா சாமானிய ரூபா ஆத்ம வினிகிரஹ. வாக்விஷயஸ்ய ஏவ மனசः संयमः மௌனமிதி விசேஷः. இந்த ஆத்ம வினிகிரகம்ன்ற இடத்துல ஆத்மாங்கிறதும் மனசை தான் சொல்றது. இங்க ஆத்ம வினிகிரகம்னு சொல்லியிருக்கே, அது ஏன் மானசத்தோட இங்க சேர்க்கிறார் பாஷ்யக்காரர்னா, ஆத்மாவாகிய சுத்த சைதன்யத்தை நம்ம நிகிரகம் எப்படி பண்ண முடியும்? சர்வ வியாபியா இருக்கு. இதுல வினிகிரகம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நம்ம யார் பண்றதுக்கு? நம்மளுடைய சுரூபமே ஆத்மா தான். எதனால எல்லாம் இயங்கிறதோ, எத்பிரயந்தி அபிசம்விசந்தி, அப்படி இருக்கிற சொரூபத்தை நம்ம எங்கேருந்து நம்ம ஆப்ஜெக்டிஃபையே பண்ண முடியாது. அப்புறம் தானே அதை வினிகிரகம் பண்றது. இப்ப அதனால பராத்மாவாகிய பிரம்மம் இங்க ஆத்ம வினிகிரகத்தினால சொல்லப்படலை. அப்ப ஆத்மாவை எதை வினிகிரகம் பண்ண முடியும்னா மனசைதான். அதனால இந்த இடத்துல மனசுதான் சொல்லியிருக்குங்கிறதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆத்மபதம். சரி, இப்போ இதுல என்ன தபஸ், என்ன மாதிரி ரெஸ்ட்ரெயின் பண்றது? ஏற்கனவே தான் மௌன சொல்லியாச்சே. அதனால இந்த இடத்துல என்ன சொல்றார்? பொதுவாகன்னு சொல்லிட்டார் பாஷ்யக்காரர். எல்லா விஷயங்களையும் ஒரு புத்தி ரூபத்துல மனசுல கண்ட்ரோல் கொண்டு வர்றதுங்கிறது இருக்கு. அது ஆத்ம வினிகிரகம்ன்ற தபஸ். ப்ரெஷர் இல்லாம இருக்கிறது, பேசக்கூடாதுங்கிற ஒரு ப்ரெஷர் மட்டும் இல்ல, இது மாதிரி திங்க் பண்ற ப்ரெஷர், மனசு துக்கப்படுறது, ஏகப்பட்ட எமோஷன்ஸ் வருது இல்லையா? அத்தனையும் எல்லா விதமான மனசுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீக்க ட்ரை பண்ற விஷயம் இருக்கே, அதுக்கு ஆத்ம வினிகிரகம்ன்ற தபஸ். அது என்னவா வேணா இருக்கலாம். சைக்கலாஜிக்கலாவோ, நம்ம எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்றதுக்காகவோ, என்னென்னலாம் தேவைப்பட்டு நம்ம மனசை நியமப்படுத்துறோமோ, அது ஆத்ம வினிகிரகம் என்று சொல்லப்படக்கூடியதாகிய மானச தபஸ். மனோ நிரோதா சர்வதா சாமானிய ரூபா. ஜனரிக்கா வாக்விஷயஸ்ய ஏவ மனசா சம்யமஹா மௌனம். வார்த்தையால எக்ஸ்பிரஸ் பண்றது, கோவத்தினால வார்த்தை சொல்லாம இருக்கிற மாதிரி மனசை மாத்திக்கிறதுங்கிறது அந்த தபஸ், மௌனம்ங்கிற தபஸ். பட் யாருக்கிட்டையும் பேசணும்னே இல்லை, பொதுவாகவே நம்ம எத்தனையோ விஷயத்தை நினைச்சு புத்தியை போட்டு அலக்கழிக்கிறோமே. பர்டிகுலரா பீப்புள்கிட்ட பேசுறதுக்குன்னு மனசு ஓடுறது மட்டும் இல்லை, ஏதோ நடக்கிறது, கிரிக்கெட்ல அது நடந்துடுது, இது அது ஆயிடுத்து,
கவர்மெண்ட் இப்படி பண்ணிடுது இல்லையா, ட்ரம்ப் வந்து ஈராக்கோட வார் இது மாதிரி 1000 விஷயத்தை வச்சு மைண்டில் அலக்கழிச்சுன்னு உட்காந்துருக்கும் இல்லையா. இது எத்தனையும் இதுலெல்லாம் ஒரு மனப்பிரசாதத்தை கொண்டு வர்றது இருக்கே, இதெல்லாம் இல்லாத தன்மையை கொண்டு வர்றது, அதுதான் இங்க ஆத்ம வினிகிரகம்ன்ற பொதுவான தபஸ். அப்புறம் பாவ சம்சுத்தி பரைஹி விவகார காலே அமாயாவித்வம் பாவ சம்சுத்தி. பாவ சம்சுத்தி அப்படின்னா சரியான நோக்கம் இருக்கிறது, சுத்தமான நோக்கம். மற்றவன் நம்மளை எப்படி பார்க்கறான் பார்க்கல, நம்ம பண்றதை நான் நல்லது பண்ண போனேன், இவன் என்ன சரியா புரிஞ்சுக்கல, அதெல்லாம் இங்க முக்கியம் இல்லை. நம்மளோட பாவம், நம்மளுடைய இன்டென்ஷன், மோட்டிவ் எப்பவுமே சரியா இருக்கணும். அதுதான் பாவ சம்சுத்தி. கிளீனா இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் தப்பான ஒரு யோஜனை வராம இருக்கணும், சரியாக யோசிக்கணும் என்று என்ன நான் வந்து கான்சியஸா மாத்திக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க பாவ சம்சுத்திங்கிற தபஸ். பாஷ்யக்காரர் அமாயாவித்வம் அப்படின்னு சொல்றார். மாயாவினா ஏமாத்துறவன் அர்த்தம். பேசுறது ஒண்ணு, நினைக்கிறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, எல்லாம் வெவ்வேறையா இருக்கும். சார் என்ன சார் உங்களை மாதிரி வருமான்பா, ஆனா உள்ள வேற மாதிரி யோஜனை போயிட்டு இருக்கும். சில சமயம் அது அவர் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு நம்ம பேசுவோம், அது வேற விஷயம். நீங்க இன்னைக்கு நன்னா தான் சார் பேசினேன், உங்க டாக் நன்னா இருந்துன்னுவா. பிடிச்சதோ பிடிக்கலையோ, கேட்டானோ கேட்கலையோ, ஏன்னா அவர் என்ன அவரையும் போய் ஹர்ட் பண்ணுவானு, அது வேற விஷயம். நம்ம ஏமாத்தணுங்கிற எண்ணமோ இல்லை வந்து ஒருத்தரை வந்து மனசால வந்து வெறுத்துண்டு வேணும்னே அவர்கிட்ட போய் என்னத்தையா சொல்றதோ, இந்த டிசீட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிற டிசீட்ஃபுல் இன்டராக்ஷன் இல்லாம இருக்கிறது பாவ சம்சுத்தி. அதையும் ஏற்படுத்திக்கணும். அது மானச தபஸ். எல்லாம் சேர்ந்ததுதான் மானச தபஸ். இது ஏதத் தபஹா மானசமுச்சதே. இது எல்லாத்தையும் ஏற்படுத்திக்கிறது எதுக்குன்னா மோட்சத்துக்காக. இப்ப இதை 3 விதமாக சொல்ல போறார். யதோக்தம் காயிகம் வாஜிகம் மானசஞ்ச தபஹா தப்தம் நரைஹி சத்வாதி குணபேதேன கதம் திரிவிதம் பவதி இது உச்சதே. காய்க தபஸ்னா என்ன, வாச்சிக தபஸ்னா என்ன, மானச தபஸ்னா என்ன விஸ்தாரப்படுத்தி சொல்லியாச்சு. இதுலயும் 3 விதம் இருக்கு. எல்லாம் சத்வரஜஸ்தமோ குணபேதம் இருக்கு. இந்த தபஸ், இந்த தபஸ்ல 3 பேதம், 3 விதமான தபஸ். என்ன? ஸ்ரத்தையா பரையா தப்தம் தபஸ்திரிவிதம் நரைஹி அபலாகாங்ஷிபிர்யுக்தைஹி சாத்விகம் பரிஜக்ஷதே. தத்ர த்ரிவிதம் தபஹ அபலாகாங்ஷிபிஹி நரைஹி யுக்தைஹி பரயா ஸ்ரத்தையா தப்தம் சாத்விகம் பரிஜக்ஷதே. பரிஜக்ஷதே சாத்விகம் இது. இவ்வாறு சொல்லப்படுகின்றது, உணரப்படுகின்றது. என்னவாக? சாத்விகம் தபஹா இது. சாத்விகம் தப்தம் தபஹா, சாத்விகத்தன்மையோடு செய்யப்பட்டதாக. சரி, அதுக்கு முன்னாடி த்ரிவிதம் தபஹா, தத்து த்ரிவிதம். தபஸானது 3 விதமாக இருக்கு. எல்லாமே 3 விதம் தானே. அபலாகாங்ஷிபிஹி நரைஹி யுக்தைஹி ஸ்ரத்தையா தப்தம் பரயா ஸ்ரத்தையா தப்தம். சாத்விகமாக சொல்லப்படுறது எதுன்னா பலாகாங்ஷை இல்லாமல் இருப்பவர்கள். அபலாகாங்ஷிபிஹி நரைஹி. தபஸ் பண்ணும் பொழுது எதிலிருந்தும் தனக்கு திருப்பி என்ன வரும்? சித்தசுத்தியை தவிர வேற எதையும் எதிர்பார்க்காமல் யுக்தைஹி நரைஹி, கலெக்டடா இருக்கிற யோக யுக்தைஹின்னு அர்த்தம். யுக்தகானாலே யோகத்துல இருக்கவன் அர்த்தம். யோகின்னு அர்த்தம். பேசிக்கலி யோகி ஆல். யுக்தன்னா யோகி, ஒன் ஹூ இஸ் கம்போஸ்ட், கலெக்டட்.
நாட் ஸ்கேட்டர்ட். விவசாயாத்மிகா புத்தி. அப்படி ஒரு நிச்சயத்தன்மையோடு ஒரு ஏகாகிர சித்தத்தோடு வாழ்க்கையை நடத்தின்னு இருக்கவனுக்கு யுக்தன், யோகியின் பேர். அப்படி இருக்கவனால் பரையா ஸ்ரத்தையா தப்தம், ஸ்ரத்தையோடு பண்ணக்கூடிய தபஸ் இருக்கே, அதுதான் சாத்விக தபஸ். யாரு பண்றாங்கிறத வச்சு சொல்றார். பரையா ஸ்ரத்தையா, அல்டிமேட் தப் ஸ்ரத்தை, டோட்டல் ஸ்ரத்தை. இது பண்றதுனால எனக்கு மோட்சம் அப்படிங்கிறதுல முதல்ல ஸ்ரத்த இருக்கணும். ஸ்ரத்த கொஞ்சம் குறைஞ்சாலே போயிடும் எல்லாமே. சாஸ்திரம் சொல்றது உண்மை, அந்த ஆஸ்திக்கிய புத்தி இருக்கணும். அதனால சாஸ்திரம் சொல்றத நான் விடாம பண்றேன், காம்ப்ரமைஸ் இல்லாம பண்றேன். எனக்கு இன்னைக்கு சில விஷயம் புரியலாம், சில விஷயம் புரியாம போகலாம். எனக்கு சில விஷயம் இன்னைக்கு ஏற்புடையதா இருக்கலாம், ஏற்பு இல்லாததா இருக்கலாம். என்னோட புத்திங்கிறதே ஒரு லிமிட்டட் ஃபேக்கல்ட்டி தானே. சாஸ்திரம் சொல்றத ரைட்டு தப்புன்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம புத்தி ஒன்றும் பிரகாசம் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய புத்தி எல்லாம் நம்மளோட சந்தர்ப்பங்கள், நம்மளுடைய கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள், நம்ம புத்தியினுடைய கெப்பாசிட்டி, இதை பொறுத்து தானே நம்மளால ஒரு விஷயத்தை பண்ண முடியறது, யோசிக்க முடியறது. அது எப்படி டோட்டலி கரெக்டா இருக்குன்னு சொல்ல முடியும்? நம்மளோட கெப்பாசிட்டியே லிமிட்டெடுங்கிறதுனால அபௌருஷேயமான சாஸ்திரம் சொல்ற விஷயத்த ரைட்டு தப்பு சொல்ற அளவுக்கு கெப்பாசிட்டி கூட ஹியூமனுக்கு இல்லைன்றணும். நம்ம 5 சென்சரி பர்செப்ஷன்னால நம்மளோட உலகத்து அனுபவங்களை ஏற்படுத்தினதுனால இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் நம்மளுடைய திங்கிங் கெப்பாசிட்டி. அந்த திங்கிங் கெப்பாசிட்டியை வச்சுட்டு நான் பண்ற நிர்ணயம் அபௌருஷேயமான சாஸ்திரம் சொல்ற விஷயத்தினுடைய அத்தனை ஆஸ்பெக்டையும் கிரகிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி எனக்கு கிடையாதுங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சென்ஸ் இருந்ததுன்னா நம்மளோட உலகத்தினுடைய அனுபவங்கள், நம்ம திங்கிங், நம்ம கன்க்ளூஷன்ஸ் வேறையா இருக்கும். 2 எக்ஸ்ட்ரா சென்ஸ் இருந்ததுன்னா இன்னும் வேறையா இருக்கும். இன்னொரு 5 எக்ஸ்ட்ரா, இப்போ 5 சென்சரி பர்செப்ஷன் இருக்கு, இன்னொரு 5 சென்சரி பர்செப்ஷன் இருந்தது, 10 இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ நமக்கு உலக அனுபவமே மாறி போய்டுறது இல்லையோ? மாறிதானே ஆகணும். நம்மளால இமேஜின் கூட பண்ண முடியாது. இன்னும் 5 சென்ஸ் என்னவா இருக்க முடியும்? எப்படி நம்மளால இமேஜின் பண்ண முடியும்? இது இருந்தா தானே. இல்லாத சென்ஸை எப்படி நம்ம வேற சென்ஸ் வழியா எப்படி இமேஜின் பண்ண முடியும்? சப்தம்னா என்ன அப்படின்னு கண்ணை வச்சு இமேஜின் பண்ண முடியுமோ? கண்ணுனால அதை பத்தி கல்பனையாவது பண்ண முடியுமா சப்தம்னா என்னன்ட்டு? அப்ப காதுன்னு ஒண்ணு இருக்கிறதுனால நம்ம சப்தத்தை தெரிஞ்சுக்கிறோம். இந்த 5 சென்ஸ் தவிர 6வது சென்ஸினுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு இந்த எந்த 5 சென்ஸாலையும் சொல்ல முடியாது. அப்போ அந்த 6வது சென்ஸ் ஒன்று இருந்ததுனால் உலகம் மாறி போய்டுறதோ இல்லையோ? 7வது சென்ஸ் இருந்தா இன்னும் மாறுறது, 10வது சென்ஸ் இன்னும் மாறுறது. அப்போ நம்மளுடைய இப்ப இருக்கிற ஒரு கன்க்ளூஷன்ஸ் இந்த 5 சென்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குங்கிற பொழுது, அந்த சென்சஸ்னால நம்ம வந்த அறிவும் அதனால ஏற்படுத்தின்ற கன்க்ளூஷன்ஸும் உண்மைதான் அப்படின்னு எப்படி நிச்சயமா நீ சொல்ற? உனக்கு அதை சொல்லக்கூடிய கெப்பாசிட்டியே இல்லைங்கிற நான். ஏன்னா நீ அந்த 5 சென்சஸ் ரிலே பண்ணி உன்னோட கன்க்ளூஷன்ஸை பேஸ் பண்ற. அந்த 5 சென்சஸ் மட்டும்தான் உலகத்தை சொல்ல முடியுங்கிறதே நான் ஒத்துக்கலைங்கிறேன். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால நம்ம அந்த 5 வச்சு சொல்றோம். ஆனா குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறான்னு சொல்றானே, அந்த மாதிரி இருக்கிற அந்த 5 சென்ஸுக்குள்ள ஓடின்னு இருக்கிற நம்ம பரமார்த்த விஷயமான சாஸ்திரம், அபௌருஷயமான ஒரு சாஸ்திரம், அதுல சொல்லப்பட்டிருக்கிறத ரைட்டு தப்பு சொல்ற அளவுக்கு எங்க கெப்பாசிட்டி இருக்கு நமக்கு? அதனால ஆஸ்திக்ய புத்தி தான் ப்ராப்பர். அதுதான் ஸ்ரத்த, பரஸ்ரத்தை. அதே அளவுக்கு ஆஸ்திக்ய புத்தி ஸ்ரத்தை குருட்ட இருக்கணும். ஏன்? குரு சாஸ்திரத்தை தான் சொல்றாருன்றதுனால, வேற ஒண்ணும் கிடையாது. சாஸ்திரம் சொன்னதையே பார்த்து 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 சாஸ்திர புத்தி ஏற்பட்டு சாஸ்திரத்தினால இருக்கிற திருஷ்டி ஏற்பட்டிருக்கிறவர் சொல்றது சாஸ்திரத்தை தவிர வேற என்னவா இருக்க முடியும்? அதனாலதான் குரு சாஸ்திர வாக்கியேஷு ஸ்ரத்தா.
குரு சாஸ்திர வாக்கியேஷு விஸ்வாச ஸ்ரத்தா. அத மாதிரி பார்க்கறதுக்கே அந்த அந்த பார்வையோடு பண்ணக்கூடிய தபஸு ஸ்ரத்தையா பரையா தப்தம் அபலாகாங்கிபிஹி யுக்தைஹி சாத்விகமுச்சதே நரைஹி. ஏன்னா இவ எதுக்கா பண்றா? இந்த இவ்வளவு ஸ்ரத்த வச்சிருக்கா சாஸ்திரத்து மேலேயும் குரு மேலேயும். சாஸ்திரம் என்ன சொல்றது? உங்ககிட்ட எப்படியுமே பலத்தினுடைய கண்ட்ரோல் இல்லப்பா. கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஃப்ரீவில் நீ ஆக்ஷன் பண்ணலாமா பண்ண வேண்டாமா என்ன யோசிச்சு பண்ணலாம், இதுக்கு மேல உனக்கு எதுலையுமே கண்ட்ரோல் கிடையாது. கால் அடி எடுத்து முன்னாடி வைக்கலாமா அப்படின்னு அதை டிசைட் பண்ற, எடுத்து வச்சிட கூட முடியாது. அது வைக்கிறதுக்கு உன் கண்ட்ரோல் கிடையாது. உன் உடம்புல 1000 விஷயம் ஒர்க் பண்ணாதான் உன்னோட கால் முன்னாடி போகும். எங்க உனக்கு ஃப்ரீவில் இருக்குன்னா காலை எடுத்து வைக்கலாம்னு யோசிக்கிறதுக்கு உனக்கு ஃப்ரீவில் இருக்கா மாதிரி இருக்கு இல்லையா? அதை நான் காலை முன்னாடி எடுத்து வைக்கிறது தப்பா ரைட்டா? அந்த தப்பா ரைட்டாங்கிறது உனக்கு புத்தியில கொடுக்கப்பட்டிருக்கு. குளிக்காம சன்னதிக்குள்ள போகக்கூடாது, அப்போ அந்த காலை எடுத்து முன்னாடி வைக்கக்கூடாது அப்படிங்கிறது அங்க தர்மம். வச்சுப்போம், நான் குளிச்சிருக்கல, கோயில் வாசல்ல நிக்கிறேன், அந்த காலை எடுத்து கர்ப்ப கிரகத்துக்குள்ள வைக்கக்கூடாதுங்கிறது இப்ப அந்த இடத்துல தர்ம விஷயம். தர்மம் காலை வைக்காம இருக்கிறது, காலை அங்க எடுத்து உள்ள வைக்கிறது அதர்மம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ உனக்கு ஃப்ரீவில் என்னது கொடுக்கப்பட்டிருக்கு, தர்மம் உனக்கு தெரியும். அப்ப நீ கால் எடுத்து உள்ள வைக்கலாம், வைக்காமல் இருக்கலாம், காலுக்கு பதிலாக கையை வைக்கலாம். இத மாதிரி கர்த்தும் அகர்த்தும் அந்நியதாவா கர்த்தும் சக்கியதேன்னு இருக்கிற விஷயத்துல வேணா உனக்கு சுதந்திரம் இருக்கே ஒழிய காலை நீ வச்சே தீர்வ, காலை வைக்கிறதுனால உனக்கு நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும், அது எதுலையுமே உனக்கு கண்ட்ரோல் இல்லை. அதான சாஸ்திரம் சொல்றது, கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. இது மாதிரிலாம் சொல்லக்கூடிய சாஸ்திர வாக்கியங்களில் மனசை வைத்து கொண்டு புரிந்து கொண்டு அபலாகாங்கிபிகி ஆத்மஸ்ரேயஸ் மட்டும்தான் எனக்கு தேவை, அந்த கரண சுத்தி தான் தேவை என்ற எண்ணத்தோடு செய்கின்ற தபஸ் இருக்கே, அது சாத்வீக தபஸ்ன்னு அர்த்தம். பாஷ்யம், ஸ்ரத்தையா ஆஸ்திக்ய புத்தியா பரயா பிரகிருஷ்டயா தத் தப்தம் அனுஷ்டிதம் தபா தத் பிரகிருதம் திரிவிதம் திரிப்பிரகாரம் திரியதிஷ்டானம் நரைஹி அனுஷ்டாதிரிபிஹி பலாகாங்கிபிஹி பலாகாங்கி ரஹிதைஹி யுக்தைஹி சமாஹிதைஹி. யுக்தைஹினா சமாஹிதைஹின்ற பாஷ்யம். யதி ஈதிருஷம் தபா தத் சாத்விகம் சத்வநிர்வృத்தம் பரியக்ஷதே கதயந்தி சிஷ்டாஹ. ஸ்ரத்தையா ந ஆஸ்திக்ய புத்தியா, சாஸ்திரம்தான் பிரமாணம்ன்ற புத்தியோடு பரையா பிரகிருஷ்டயா தப்தம், பரம்னா பிரகிருஷ்டம், தப்தம் அனுஷ்டிதம் தபா நல்ல விதமாக செய்யப்பட்ட தபசு, பரையா பிரகிருஷ்டயா ஸ்ரத்தையா ஆஸ்திக்ய புத்தியா இல்லையா, தப்தம் அனுஷ்டிதம், இது இங்க சேர்த்துக்கணும். அனுஷ்டிதம் தபா செய்யப்பட்ட தபசு, தத் பிரகிருதம் திரிவிதம் 3 விதமா எல்லாம் சொல்லிட்டு வராரோ, அதனால இங்க பிரகிருதம்ன்றார் பாஷிகாரர். திரிப்பிரகாரம் திரி அதிஷ்டானம் நரைஹி அனுஷ்டாதிருவிஹி, அனுஷ்டாதாக்களாகிய நரர்களால். என்ன அனுஷ்டாதா? சாஸ்திரோக்த விஷயங்களை அனுஷ்டானம் பண்றவன் அர்த்தம், அதான் அனுஷ்டாதா. அபலாகாங்கிபிஹி பலாகாங்கி ரஹிதைஹி, பல ஆகாங்ஷா ரஹிதைஹி, பலத்தில் எதிர்பார்ப்பில்லாமல், அதாவது அந்த கர்மா பலன்கள் நேரடி பலன்கள் ஒன்று இருக்குன்னா அதுல அவனுக்கு லட்சியம் கிடையாது. ஈஸ்வரன் ஈஸ்வரார்ப்பண புத்தின்னு அர்த்தம்.
யுக்தைஹி சமாஹிதைஹி எல்லாம் பார்த்த அர்த்தம் தான். அந்த தபஸ் இருக்கே அது சாத்விகம்னு பெயர். அடுத்தது சத்காரமான பூஜார்த்தம் தபோ தம்பேன செய்வயது கிரியதே ததிக புரோக்தம் ராஜசம் சலமத்ருவம். சத்காரமான பூஜார்த்தம் ச ஏவ தம்பேன யத் தபஸ்கிரியதே தச்சலம் அத்ருவம் இஹ ராஜசம் புரோக்தம். ராஜசம் அடுத்தது. சாத்விக தபஸை சொல்லியாச்சு. ராஜச தபஸ் என்னன்னா உலகத்துக்காக சும்மா காமிச்சிக்கிறதுக்காக பண்றது. சத்காரம் மானம் பூஜா இதெல்லாம் கிடைக்கணும்ன்ட்டு. எனக்கு சத்காரம் கிடைக்கும், எனக்கு பேரும் புகழும் கிடைக்கும், ஆஹா என்ன ஒரு தபஸ்வி, என்ன ஒரு தேஜஸ். அவர் சார் ஒரு இடத்துல போற இடத்துல தண்ணி கூட குடிக்க மாட்டார் சார், அது சொல்லணும், அதுக்காக காமிச்சிக்கிறது. அந்த பஞ்சகச்சம் கட்டிக்கிறதுக்காக கண்ணாடி முன்னாடி நின்றுண்டு எவ்வளோ பார்க்குறோம். அதெல்லாம் ஓரளவு நீட்டாக இருக்கணுங்கிறது வேற விஷயம். ஆனால் சுவாமிஜி சொல்லுவார் கீப்பிங் த ஃபுட் ரெடி ஃபார் பாத பூஜான்னு. அந்த மாதிரி நானே பார்த்துருக்கேன். சில பேர் இந்த என் காலை பற்றியா ஒருத்தன் சொன்னான். ஒருத்தன்றது அவன் என் ஃப்ரெண்டு, சன்னியாசி. அவர் என்ன அவர் அந்த காலத்தில் பிரம்மச்சாரியாக இருந்த பொழுது என் காலை பற்றியா எவ்வளோ சேஃபாக எடுத்துப்பார், எவ்வளோ பாத பூஜை பண்ணி பண்ணி குங்குமம் பட்டு பட்டு என் கால் எப்படி சேஃபாக இருக்குப்பார் அப்படின்னு. அந்த அளவுக்கு அதில் ஒரு மானம். என்ன எல்லாரும் பூஜை பண்ணுறா அப்படிங்கிறதுலையே ஒரு இது வந்துடுறது. சில பேருக்கு வந்துடும். இதுக்காகவே சன்னியாசம் எடுத்துட்டவால தெரியும் எனக்கு அந்த காலத்தில். இப்போ எங்கள் சன்னியாசி யாரும் மதிக்கிறது இல்லை, அது வேற விஷயம். ரொம்ப சில பேர் தான் பண்ணுறா. நான் சொல்கிறது 30 வருஷம் முன்னாடி கதை. பொதுவாக நம்ம தேசத்தில் தமிழ்நாடு இன்க்ளூடு ஒரு சன்னியாசியை பார்த்தா நமஸ்காரம் பார்த்த இடத்துல பண்ணணும்னு இருக்கு. ஒரு எதிக்கு ஒரு வாய் சாப்பாடு போட்டால் நம்ம 7 தலைமுறை கடை தேரும்னு வார்த்தைகள், இதெல்லாம் வாக்கியங்கள்லாம் உண்டு. ஒரு பிலீஃப் இருக்கு, இன்னும் ஓரளவுக்கு இருக்கு. ஒரு எத்தி சன்னியாசிகளை வந்து கௌரவிச்சு அங்கே வந்து நம்ம தோஷம் பார்க்கறது கிடையாது. அவன் அவனுடைய சுகத்தை தியாகம் பண்ணி, பரிவாரத்தை தியாகம் பண்ணி காஷாயம் எடுத்துட்டாங்கிறதே அந்த தியாகத்துக்கே வந்து ஒரு மரியாதை கொடுக்கறது தான் சம்பிரதாயம். அவன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான், அவர் என்ன சார் காப்பி எச்ச பண்ணி குடிக்கிறார், அவர் என்ன சார் ஃப்ளைட்டில் போகிறார், அவர் என்ன சார் இங்கிலீஷில் பேசுகிறார், அவர் என்ன சார் அக்கம்போர் பேசின்னு, இந்த மாதிரி வந்து போட்டு நோண்டின்னு இருக்கக்கூடாது. அது நம்மளோட வேலை கிடையாது. ஏன்னா நமக்கு அந்த சிரத்தை அவருக்காக நம்ம பண்ணலை, நமக்கு நல்லது ஏற்படுத்திக்கிறதுக்காக பண்ணுறோம் அப்படின்ற பாவத்தில் தான் அது பண்ணணும். ஏன்னா 2 சைட்லேயும் இதில் வந்து நம்ம பார்க்கணும். பகவான் இங்கே வந்து தபஸ் பண்ணுறவனை பற்றி இந்த மாதிரி பண்ணுற தபஸ் ராஜச தபஸ்ன்னு சொல்லி சாத்விகத்தோட கீழே இறக்குறாருனாலும் அதை வச்சு மற்றவளை கிரிட்டிசைஸ் இன்னும் நம்ம ஏற்றி பண்ணுறதுக்காக இல்லை, இன்னும் ஜாஸ்தியாக கிரிட்டிசைஸ் பண்ணுறது. எல்லாமே ஒரு கம்பேரிசன். இவனுக்கு இதுவும் இந்த மடங்களில் நம்ம இந்த மடத்து அனுயாயிகளாக இருக்காள, இவாளுக்கு என்னன்னா கம்பேரிசன் பண்ணும். சிருங்கேரி மடம் தான் சார் கிரேட், அது காஞ்சி மடம்லாம் ஒரு மடமே கிடையாது, சும்மா இதுலேருந்து வந்த கிளை மடம். அதெல்லாம் சங்கரர் வந்து எஸ்டாப்ளிஷே பண்ணலை. ஏன்னா இவன் ஏதோ ரெக்கார்டிங் வச்சு அதை சங்கரர் எதை பிரதிஷ்டை பண்ணார்ன்றதை வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தா மாதிரி. அவர் எதை பிரதிஷ்டை பண்ணார், எதை பண்ணலை, இதுக்கே வந்து கான்கிரீட்டாக அவர் டயத்தில் பண்ண ரெக்கார்டிங் கிரந்தங்கள் எதுவும் கிடையாது. ஆச்சாரியால் எப்போ வாழ்ந்தான்றதுலேயே 1000 வருஷம் வித்தியாசம் இருக்குது. 500 பிசிங்கிறான், 800 ஏடிங்கிறான், ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எத்தனை வருஷம் கேப்பு? அதுலேயே ஒரு நிர்ணயம் இல்லை. காலடியில் பிறந்தாருன்னு நிறைய சங்கர விஜயங்கள் சொல்லுது, சிதம்பரத்தில் பிறந்தாருன்னு ஒன்று சொல்கிறது.
அவரோட குரு பேர் கோவிந்தநாதர்னு ஒன்று சொல்லுது, கோவிந்த பாதர்னு ஒன்று சொல்லுது, கோவிந்த பகவத் பாதர்னு ஒன்று சொல்றது. இப்படி அதுல பல பேதங்கள் இருக்கு. கதைகள் எடுத்துட்டோம்னா ஒரு ஒரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வருது. அந்த கதைகள்லாம் நர்மதைய கமண்டலத்தில் அடக்கினார்னு மாதவியத்தில் இருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்த விஷயம் இதுல அப்படி இல்லை. மனிஷா பஞ்சகம் பண்ற இடத்துல எப்படி எல்லாமே இப்ப பொதுவா வந்து மாதவியத்தை வச்சு நம்ம வந்து ஆச்சாரியாளனுடைய வாழ்க்கை இப்படிதான் அப்படின்னு ஒரு நிர்ணயம் பண்ண ட்ரை பண்றோமே ஒழிய 4 தான் பிரதிஷ்டை மடத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணாரா 5 தான் யாருக்கு தெரியும். இதுல கான்ஃபிடன்ஸ் என்ன தெரியாத விஷயத்துல இதுல ஒரு கம்பேரிசன் எங்களுது தான் கிரேட், ஒன்னு தான் கிரேட்டு. இது எல்லாமே எதுக்கு சொல்றேன், இந்த ஜட்ஜ்மெண்ட்ல போறதுல இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் என்ன தெரியும் தெரியாதுங்கிறதே தெரியாம ஜட்ஜ்மெண்ட். அன்னைக்கு ஒரு ஐங்கார் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கார், ஆத்திசூடின்னு சொல்றான். எப்ப ஆத்திசூடின்னு யார் வேற வச்சான்னு தெரியாது அதுக்கு. அது சொல்றது முழுக்க பெருமாளை தான் சொல்லுதான். என்ன அரணை மரவேல்னு இருக்கு, கிளியரா இருக்கு ஆத்திசூடியில. அரண்னா அறம்னு இப்போ வந்து டிரான்ஸ்லேட் பண்றான். அரண்னு எப்படி அறமாகும்? அறம் தான் ஏற்கனவே அறஞ்செய்ய விரும்புன்னு முதல்ல சொல்லிட்டா அவ. இப்போ அதுலயே பின்னாடி அறமை மர அப்படியே சொல்றதா இருந்தாலும் அறத்தை மரவேல்னு சொல்லியிருக்கணும். அரணை மரவேல்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்ப அது அறத்தை சொல்லல, அறம் தான் ஏற்கனவே சொல்லப்பட்டாச்சு. அங்க ஹரன் தான் சொல்லப்படுறாருன்றது மகாபரிவாளம் சொல்லியிருக்காங்க. ஹரன் அரணை மரவேல் ரொம்ப கிளியர். இல்ல ஆரம்பிக்க முடியாது தமிழ், அதனால அரண்னு எழுதுறோம், அவ்வளவுதான். அரணை மரவேல்னு இருக்கு. இவர் சொல்றார், அவ்வளவு தெரியுமா அவருக்கு? அந்த அது ஒண்ணுதான் தெய்வம். கடவுள் வந்து கடவுள் இருக்காரா, எங்க இருக்காரு, என்ன இருக்கு, எல்லாமே வந்து ஏதோ புராணம் சொல்றதை வச்சு சொல்றோம் இல்லையா இந்த ரூபங்கள்லாம். இவா எந்த அளவுக்கு கிளியர்னா, கடவுள்ன்றவர் கதை தான் வச்சுட்டு இருக்காரு, சக்கரம் தான் வச்சுட்டு இருக்காரு, கருடன் மேலதான் பறக்கிறார், அக்கார வடிசல் தான் அவருக்கு பிடிக்கும். இந்த லெவலுக்கு வந்து என்னவோ தீர்மானமா தெரிஞ்சிட்டா மாதிரி மற்றவாளை கிரிட்டிசைஸ் பண்ண கிளம்பிட வேண்டியது. அது கம்பேரிசன் இன்னொரு பெரிய பிரச்சனை. என்ன அவர் மாதிரி இவர் இல்லை, மற்றவாளை தூஷணை பண்றது. மகாபெரிவா என்னதான் இருந்தாலும் சார், மகாபெரிவா வந்து அவல் சாப்பிட்டார், மாட்டுக்கொட்டால தான் இருந்தார். அப்புறம் வந்தா அப்படி இல்லை இப்படி இல்லை, எதையாவது துவேஷம் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது, அவ்வளவுதான். இந்த எதுக்காக சொல்றேன், இந்த மாதிரி குற்றம் பார்க்கறது நம்ம யார் ஞானி யார் மகான்ற நிர்ணயம் நம்ம பண்ண முடியாது. ஆத்மஜம் பூஜையே பூத்திகாமகான்னு சொல்லியிருக்கு. யார் வந்து ஆத்ம ஞானிய வந்து துவேஷிக்கிறானோ அவனுக்கு வந்து பாபங்கள் வந்து சேர்றது, குலம் நாசமாறதுன்னு சொல்றது சாஸ்திரங்கள். அப்படி இருக்கும் பொழுது இவாளுக்கு எல்லாருக்கும் காம்ப்ளெக்ஸ். அதுதான் பிரச்சனை. மனுஷா எல்லாருக்கும் என்னன்னா, அவனுக்கு தர்மத்துல இருக்கவாளை பார்த்து ஏதாவது குறை சொல்லிட்டோம்னா நம்மளோட கில்ட் போயிடும். ஏன் பிராமணனை திட்டுறான், இன்னைக்கு காலத்துல திட்டுறான் இல்லையோ நிறைய பேர். ஏன் திட்டுறான்னா, இவனுக்கு அவரை பார்த்து அவன் இப்படி ஆச்சாரமா இருக்கிறவளை பார்த்து கில்ட்டு. அது என்ன சொல்லுவான், நான் அவனெல்லாம் சொல்ல சார், தப்பு பண்ற பிராமணனை தான் சொல்றேன். இன்னும் வந்து மற்றவெல்லாம் பண்ணாத மாதிரியும், பிராமணன் ஒருத்தன் தான் தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கா மாதிரியும். இது தேவையில்லாத விஷயங்கள். எல்லாருக்கும் நல்லது கெட்டது தப்பு ரைட் இருக்கு. ஏன் வந்து உயர்வா சில பேரை வந்து வச்சிருக்கு ஏன்னா அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தர்மத்து மேல இருக்கக்கூடிய ஒரு உயர்வை காண்பிக்கிறதுக்காக சாஸ்திரத்திலையும் நம்மளோட கலாச்சாரத்திலையும் சில விஷயங்களை உயர்த்தி சொல்லியிருக்கு. சன்னியாசிகளுக்கு ஒரு உயர்வு கொடுத்துருக்கு, ஏன்னா அவன் தியாகத்தை மதிக்கணும். என்னதான் இருந்தாலும் அவன் தியாகம் பண்ணிருக்கான். அப்ப அது உனக்கு லட்சியமானாதான் நீ அப்புறம் அந்த தியாகத்தை நோக்கி போவ. நீ அதை உயர்வா பார்க்க ஆரம்பிச்சேன்னா தான் உனக்கு வந்து ஐடியல்ஸ் வந்து வைக்கணும் இல்லையோ சொசைட்டில. அதனால அதெல்லாம் இருக்கு. இப்போ வந்து இங்க பாஷ்யக்காரர் வந்து ஏன் பகவான் ஏன் சொல்றாருன்னா, நம்ம அவளை கிரிட்டிசைஸ் பண்ணணுன்றதுக்கு இல்ல, அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துல நம்மளும் தானே தபஸ் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம தபஸ் பண்ணும் பொழுது இந்த மாதிரி தபஸ் பண்றதுதான் ரைட்டுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம புத்தியை மாத்திக்கணும்ட்டு. சன்னியாசியும் அதே மாதிரி இதை பார்க்கணும்.
அது எல்லாமே நம்ம புத்தியில இருக்கக்கூடிய விஷயத்துக்காக தான் இதெல்லாம் சொல்லப்படுறதே ஒழிய அடுத்தவனை வந்து நிந்த பண்றதுக்காகவோ அடுத்தவனை ஜட்ஜி பண்றதுக்காகவோ அவன் வந்து சாத்விக தபஸ் பண்றானா ராஜச தபஸ் பண்றானா தாமச தபஸ் பண்றானான்னு மத்தவனை பார்த்து குறை சொல்றதுக்காக இது சொல்லலைங்கிறதுக்காக நான் எவ்வளோத்தையும் சொல்றேன். சத்கார மான பூஜார்த்தம் தனக்கு புகழ் வேணும் அப்படிங்கிறதுக்காக சன்னியாசம் ஆனவா இருந்தா அதுக்காக சொன்னேன். அந்த காலத்துல அப்படி ஒரு சன்னியாசத்துக்கு மரியாதை இருந்ததுனால எல்லாம் பூஜை பண்றா நமஸ்காரம் பண்றா ஒரு எத்தின்னு வந்துட்டோம்னா நமக்கு வந்து எல்லா கௌரவம் கிடைக்கும்னு யோசிச்சு வாங்கிட்டவா இருக்காங்கிறேன். அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு திருப்பி கிரகஸ்தன் ஆனவனும் பார்த்துருப்பான். நம்ம சன்னியாசத்துக்கு சன்னியாசம் கொடுக்குறவா. எதுக்கு சொல்றேன், இதெல்லாம் நம்மளோட மோட்டிவேஷனா இருக்கக்கூடாது. தம்பேன எத் தபஸ் கிரியதே, தம்பத்தினால பீத்த பெருமைக்காக பண்றதுக்கு உலகத்துக்காக பண்ணிக்கிறது அது நித்தியம் இல்லடான்ட்டார் பகவான். தத் சலம், எத்தனை நாள் எத்தனை பேரை ஏமாத்திர முடியும், வெளிப்பட்டுடும், சீன் ஆயிடும் சொல்ற அளவு. அத்ருவம் இஹ ராஜசம் புரோக்தம், அப்படி இருக்கிறது ராஜச தபஸ், அது சாத்தியம் கிடையாது. சத்காரா சாதுகாரா சாதுகு அயம் தபஸ்வி பிராமணா இத்தியேவம் அர்த்தம். ஆஹா இந்த பிராமணர் ரொம்ப சாது ரொம்ப தபஸ்வி அப்படின்னு உலகம் சொல்லணுங்கிறதுக்காகவும் மானோ மானனம் பிரத்யுத்தான அபிவாதனாதிகி ததர்த்தம், என்ன எல்லாரும் வந்து நமஸ்காரம் பண்ணணுங்கிறதுக்காகவோ பூஜா பாத பிரக்ஷாலன அர்ச்சனா சைத்திருத்வாதிகி, அந்த மாதிரி கால் அலம்புறது அர்ச்சனை பண்றது இந்த மாதிரி பிசிக்கலா பண்றதுக்காக. ததர்த்தம் ச தபஹா, சத்காரமான பூஜார்த்தம் அதுக்காக பண்ணக்கூடிய தபஸ். தம்பேன ஜெய்வ எத் கிரியதே தபஹா, தம்பத்தினால பண்ணக்கூடிய தபஸ். ததிக புரோக்தம் கதிதம் ராஜசம் சலம் காதாச்சித்க பலத்வேன அத்ருவம், அது எப்பப்ப சில சமயம்தான் அதுக்கு பலன் இருக்கு, எப்பவுமே அதனுடைய நீ பண்றதுக்கான பலனும் வந்துட போறது இல்லை. அதனால தேவையில்லாம வெளியில போயிட்டு அங்க போய் தியானத்துல உட்கார்றது, தியானத்துல உட்கார்ற மாதிரி இன்னொருத்தரை வச்சு போட்டோ எடுத்து போட்டுக்கிறது, வேணும்னே இந்த கையில அந்த கமண்டலு இந்த தண்டத்தெல்லாம் தூக்கிட்டு போறது எல்லாம் ஷோ. ருத்ராட்சத்தை வெளியில போட்டுக்கிறது ஓகே, அந்த துணிக்கு சில பேர் வந்து அந்த தலையில துணி போட்டிருக்கும் பொழுது அது பறந்துடாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் சௌரியத்துக்காக தடி ருத்ராட்சத்தை போட்டுக்கிறத பார்க்கணும், அதுவாது பரவாயில்ல தேவலாம் ஏதோ ஒரு காரணத்துக்கான்ட்டு. சில பேர் மஞ்சள் கலர்ல ஒரு குர்தாவை போட்டுவான் அதுக்கு வெளியில ருத்ராட்சத்தை போட்டுப்பான். எதுக்கு இதெல்லாம் தெரியல. எல்லாரும் தன்னை பார்க்கணும், தபஸ்வின்னு சொல்லணும், நமஸ்காரம் பண்ணணும், உட்காரும் போதும் வந்து என்ன மேல இடத்துல உட்கார வைக்கணும், கார்ல தான் வந்து இறங்கணும், அந்த கார்ல வந்து அந்த இந்த கலர் துணியை போட்டு ஏகப்பட்ட டாம்பிகம். உண்மையாவே சந்நியாசத்துவம் இருக்கிறதுக்காக ஒன்றத்தை பண்ணா அதை நம்ம குறை சொல்லலை, பட் உலகத்துக்கு காமிக்கிறதுக்காக உள்ள இருக்கும்போது ஷார்ட்ஸ் போட்டு இருக்க வேண்டியது. வெளியில வந்து நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் குறை சொல்றதுக்காக சொல்ல, இந்த மாதிரிலாம் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். சில பேர் என்ன அப்படி இருக்கிறது அதை கிரிட்டிசைஸ்ன்றது இல்லை, நம்மளே நம்மளை பார்த்துக்கணும் தான் திருப்பி திருப்பி சொல்றேன்ல, அந்த மாதிரி இருக்கப்படாதுங்கிற. அதனால அந்த எல்லா இதுலையும் பார்க்க சன்னியாசியில மட்டும் இல்லை இது, இத மாதிரி பாகவதான்னு சொல்லி பஜனை பண்ற இடத்துல அதே தான் நமஸ்காரம் பண்ணுங்கிறதுக்காக எல்லாம் பார்க்குறோம். பிராமணான்னு சொல்லிட்டு கச்சம் கட்டின்ட்டு ஏகாதச ருத்ரம் பண்றேன் பேர் வழின்னு ருத்ரம் மந்திரமே ஒழுங்கா வராது. ஏன் போறான், அதுல ஒரு ப்ரைடு. 90% பீப்புளுக்கு அதுதான். ஏன்னா ஐடென்டிட்டி கிரைசிஸ், நம்மளோட செல்ஃப் டிக்னிட்டியில ஒரு பிரச்சனை வந்து கிரைசிஸ் வந்துட்டோம். அதுவும் பிராமணனை வந்து இப்போ ரொம்ப குத்தி 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 சில பேருக்கு அதுக்காகவே குடிமை வச்சுக்கிறான் இப்போ சில பேர். ஏன்னா அவன் ஐடென்டிட்டி அதுதானே,
அதுல ஒரு ப்ரைடு இருக்கிறது தப்பு இல்லை. இப்போ இந்த காலத்துல தேவை, சில சமயம் இந்த ப்ரைடு தேவை. ஏன்னா ஒரு காலத்துல அப்பய தீட்சிதர் காலத்துல என்னாச்சு, இந்த வைஷ்ணவம் தலை தூக்கி ரொம்ப இதுவா இருந்தது. இந்த ராஜாக்கள்லாம், ராஜாக்களே வந்து வைஷ்ணவர்களான பொழுது இவர் அதுக்கு எதிர்த்து ஒண்ணு கொண்டு வந்தார். இவர் அப்பய தீட்சிதர் சைவத்துக்கு வந்து பிரதானம் கொடுத்து அத்வைதத்தை கொண்டு வந்தார். அது அந்த சமயத்துல தேவைப்பட்டது. ஒரு காலத்துல ஒண்ணு தேவை. மதுசூதன சரஸ்வதி காலத்துல ரொம்ப பக்தி இது மூமெண்ட் இருந்த பொழுது அவர் அதுல அத்வைதத்தை வந்து இது பண்ணி கொண்டு வந்தார். அந்த மாதிரி சில சந்தர்ப்பத்துல தேவைன்னாலும் பொதுவாக பேசும்போது இது இல்லை, இதெல்லாம் படாதுங்கிறதுக்காக சொல்றார். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நாளைக்கு அது பலன் கொடுக்காது. கதாச்சித்க பலகம்னு சொல்லிட்டாருனால அத்ருவம் மூடகிராஹேணாத்மனோ யத் பீடையா கிரியதே தபः பரஸ்ய உற்சாதனார்த்தம் வா தத் தாமசமுதாகிருதம். சரி, இதுல தாமசம்னா என்ன? மூடகிராஹேன, தப்பா புரிஞ்சுக்கிறதுனால, சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால, ஆத்மனஹா பீடையா, ஒத்தனையே வருத்திண்டு, வா பரஸ்ய உற்சாதனார்த்தம், அடுத்தவனுக்கு கெடுதல் பண்ணணுங்கிறதுக்காகவோ, எத் தபஹா, எந்த தபஸானது கிரியத்தே செய்யப்படுறதோ அது தத்து தாமசம் உதாகிருதம், அது தமஸ் என்று சொல்லப்படுகிறது. என்ன? அடுத்தவனுக்கு கெடுதல் பண்ணணும் இல்ல, தன்னையே வருத்திட்டு பண்ற தபஸ் கூட தாமசம்ட்டாரு இங்க பகவான். ஆணி மேல நிக்கிறது, ஒத்த காலில் நிக்கிறது, இதெல்லாம் மனசு வந்து பகவான்கிட்ட இருக்கோ இல்லையோ, இது வந்து ஒரு டம்பத்தோட சுமாரா தானே சொல்றாரு இத. அப்போ பைசா வாங்குறதுக்காக நம்ம எக்ஸிபிஷன், இந்த கும்பமேளாவுக்கு போனோம்னா சில பேர் இந்த அகோரி அந்த இதெல்லாம் போட்டுட்டு கார் மேல உட்காந்துட்டு கையில ஒரு, அது பேர் என்ன, அந்த மயில் ரெக்க கட்டையை வச்சுட்டு உட்காந்துருப்பா. அவன் வர்றவன்லாம் வந்து பார்த்து பார்த்து போட்டோ எடுப்பான், ஃபாரினர். அதே மாதிரி பைசாவை தட்டில் போட்டுட்டு, இதெல்லாம் தபசுலையா சேர்க்க முடியும் நம்ம? பியூர் எக்ஸிபிஷன். இல்ல பரஸ்ய உற்சாதனார்த்தம், ஏவல், இந்த ராவணம் பண்ண தபசு, இரண்யகசிப்பு பண்ண தபசு, இதெல்லாம் இதுலதான். இதெல்லாம் தாமச தபசுன்றார். தபசு தான், ஆனா தாமச தபசு. மூடகிராகேன அவிவேக நிச்சயேன ஆத்மன பீடையா யத் கிரியதே தபா பரஸ்ய உற்சாதனார்த்தம் விநாசார்த்தம் வா தத்தாமசம் தபா உதாகிருதம். இதானீம் தானத்ரைவித்தியம் உச்சதே. தபசு 3 விதம் முடிஞ்சுடுத்து. தபோ யஜ்ஞோதானம் தபஸ்செய்வன்னு சொன்னாரோ இல்லையோ, அதனால அடுத்தது தானம். தாதவியமிதி யத்தானம் தீயத்தே அனுபகாரிணே தேசே காலே ச பாத்திரே ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம். இந்த சாத்விகம் எல்லாம் நம்ம கர்மயோகத்தை ஒட்டி இருக்கிறதெல்லாம் சாத்விகமா சொல்லிட்டு போறார். எப்படி வந்து அந்த இடத்துல தபஸ்ல சொன்னாரோ அந்த மாதிரி இந்த இடத்துல தானத்திலையும் என்ன சொல்றார்? வெறும்ன தாத்தவியம்னு கொடுக்கணும், என்கிட்ட இருக்கு, தேவைப்படுறவன் ஒருத்தன் இருக்கான், தரணும், தானம் அப்படின்னு கொடுக்கறது. ஒரு கை கொடுக்கறத இன்னொரு கைக்கு தெரியக்கூடாதுன்னு அந்த காலத்துல சொல்றது வந்து, வலது கை கொடுக்கறது இடது கை தெரியாம கொடுத்தான் அப்படின்னு. அந்த அளவுக்கு வேற எதுவுமே அங்க மோட்டிவேஷன் இருக்கக்கூடாது. அப்படி கொடுக்கறது யாருக்கு? அனுபகாரினே, உனக்கு இன்னொருத்தன் எவனுக்கு நான் கொடுக்குறனோ அவன் எனக்கு ஏதாவது ஒத்தாசை செய்யணுன்ற எண்ணம் இல்லாமல் கொடுக்கறது. தேசே காலேஜ பாத்திரேச்ச தானம், நல்ல தேசங்களில் நல்ல காலத்தில் நல்ல பாத்திரமாக பார்த்து தானம் கொடுக்கணும். பாத்திரம் அறிந்து பிச்சை எடுன்னா ஔவையார், பிக்ஷை இடு. இதுல என்ன? தேசே காலேஜ பாத்திரேஜ தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம். சரி, இதுக்கப்புறம் அடுத்த செஷன்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி.
ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இது பண்ணே ஒண்ணு. ம் இந்த கீதையும் உபநிஷத்தும் ஓரளவுக்கு பரலா தெரியுது. ரிதம் சபத், சத்தியம் தபஸ், ஸ்ராத்தம் சபஸ், தபோ தபஸ், சக்யம் தபத். இந்த உபநிஷத்துலயும் இது வருது. ம் தபஸ்ன்னா நாராயணர்கள் வருது. ம் ரிதம் தபஸ், சத்தியம் தபஸ், ஸ்ருதம் தபஸ், தபோ தபஸ், சமஸ் தபஸ், தானம் தபஸ், யஜ்யம் தபஸ், சாந்தம் தபஸ் நீங்க வந்திருக்கிறது. நீங்க தான் அந்த பிரசாந்தின்னு சொல்லியிருக்கீங்க நீங்க. அந்த மனப்பிரசாதம். ஆமா, இந்த நாராயணன்ல வருது ரிதம் சத்தியம். அந்த பிரசாந்தம் இருந்தா இது எல்லாம் வர்றதாக ஓரளவுக்கு அது ஒத்து போறதுன்னு எனக்கு தெரிஞ்சது அது. ம் அப்புறம் இந்த ரெண்டாவது வந்து நான் எத்தனையோ பேரை காசி, ரிஷிகேஷ், குருஷேத்திரத்துல போயிட்டே இருக்கேன். இப்ப கூட புவனேஸ்வர் போறேன். நிறைய சாதுக்களை பார்த்திருக்கேன். ஒரு வசிஷ்டர் மாதிரி அகமதாபாத்ல ஒரு யானை சாலை இருந்தது. யானை அதுல ஒரு தபசியை கொண்டு வந்தா நிஜமா போட்டோல போடுவானே வியாசன் எலும்பும் தோளுமா கையை பிடிச்சி சடையை வச்சு ஒரு கொண்டு வந்திருந்தார். அவர் எதுவும் பேசுறதே இல்லை. நான் சொன்னேன் எனக்கெல்லாம் ஒரு குறையும் இல்லை, நன்னாதான் இருக்கு. ஆனா என்ன கேட்கறதுன்னு தெரியல, என்னன்னு புரியல. ஆப் குछ कुछ कर दीजिए महाराज, हमको कुछ मालूम मन ठीक रखो पूरा ठीक हो जाएगा. அவர் பண்ண உபதேசம் ஒன்னே ஒண்ணுதான். எனக்கு இது இன்னைக்கும் நன்னா இருக்கு. அவர் ஒரே வார்த்தையில இதை சொல்லிவிட்டார். ஆனா மூணாவது சன்னியாசின்னு நான் குறை சொல்லல. உங்க தோஸ்து என் தோஸ்து அவர் கொண்டு அங்க விட்டேன். அவர் காவி வேஷ்டி கட்டின்றதுக்கு அப்புறம் அவர் பண்ண கூத்தும் பிஹேவியரும் அந்த எக்ஸபரேஷனும், இந்த மனுஷன் ஒரு சன்னியாசியா இது இது தபசா ரமசா ரஜசான்னு தெரியல. ஆனா ஒருத்தர் நன்னாவே திட்டியும் விட்டேன் நான் அந்த பிஹேவியர் எல்லாம். அது அந்த அது என்ன ரசம்னே தெரியல சில சன்னியாசி. ஆனா அந்த பெருமையும் இல்ல. நம்ம ஃப்ரெண்டு தான். ஒருத்தர சொல்லிட்டு சொல்றேன். நம்ம அதை பார்த்து நம்ம கத்துக்கணும், அவ்வளவுதான். சிதம்பரத்துல ஒருத்தர் சொன்னாரு, ஐயோ நான் பயந்து போயிட்டு அவர் பேசுற பேச்சுன்னு. அவர் என்ன கிறுக்கா என்னன்னு தெரியல. யார் கொடுத்தா எத்தி பக்குவம் இல்லாத சன்னியாசியா வந்தா எதி திருஷ்டும் சேத் நீ வந்து பிரணாம் கருன்னு சொல்லியிருக்கு. ஆனா சிலதெல்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கை அளவுக்கு போறது. அப்படி பண்ண வேண்டாம். கரிவா வேட்டி போட்டா மரியாதை கொடுன்னு அதை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அந்த சன்னியாசத்துவம் அந்த இருந்தா தான் பண்ணணும். இல்ல, பட் நம்ம ஜட்ஜி பண்ண வேணாங்கிறதுக்காக சொன்னேன். அது என்னதான் இருந்தாலும் தியாகம்னு ஒண்ணு பண்ணிருக்கான்னா அதுக்கு அது ஒரு பண்ணிருக்கா, சாஸ்திரப்படி பண்ணிருக்கா. ம். நான் கர்மாவை தியாகம் பண்ணிருக்கேன், அதை தியாகம் பண்ணிருக்கேன்னு பண்ணிட்டு பிரணவத்துல ஜபம் பண்றேன். அது உண்மைதான். ஆனா அந்த பக்குவம் இருந்து தியாகம் பண்ணாதான் தியாகமா தெரியுது. எமோஷனலா பண்ற நான் தியாகம். சொல்றேன், அதுதான் நான் சொன்னேன். இந்த அட்வைஸ் நம்ம வந்து நமக்கு அதை நம்மள உத்தாரணம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இதை எடுத்துட்டு போயிட்டு இருப்போங்கிறேன். அடுத்த வாழை ஜட்ஜ் பண்றதுக்கு அந்த ஸ்கேல் எடுத்துன்னு போக வேண்டாம். அது எதுக்கு? ஓ கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அது போயிட்டு போறாரு. ஒருத்தர் அவளோட பிராரப்தம் அது. ஆமா ஆமா ஆமா, அது ரைட். இல்ல சொன்ன ஞாபகம் வந்தது அது. ஆமா ஆமா, அது தெரியறது நீங்க புரிஞ்சுடுத்து. ஓகே, ஜெய் விஜய் பவா. நல்லா இருந்தது இன்னைக்கு. சரி, ரைட். சொல்லுங்க, நீங்க ஏதோ பூங்கோதை. கல்யாண்ஜி, இந்த நமக்கு டெய்லி வந்து நம்ம பிராரப்தால இருந்து என்ன வரணுமோ அன்ஃபோல்ட் ஆறுது. அப்புறம் நம்ம புருஷார்த்தா வந்து நம்ம செல்ஃப் எஃபர்ட் போட்டு என்ன பண்ணணுமோ பண்றோம். சோ இப்போ லைஃப்ல வந்து அதுதான் பிராரப்தா தான் அன்ஃபோல்ட் ஆறுதுன்னா, இப்ப நம்ம ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும். நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டடில வந்து அதுதான் நம்மளோட கோல்னு இருக்கிறப்போ, இப்ப புருஷார்த்தா வந்து பண்றது நம்ம அந்த ஸ்ரவண மனனம் நிதித்தியாசனம் தான் புருஷார்த்தாவா, இல்ல அதுலயுமே நம்மளோட எஃபர்ட் நம்மளோட இதுல நம்ம நினைக்கிறது பண்ண முடியாதா? புரியல எனக்கு. இது வந்து இந்த இடத்துல நம்ம தான் சூஸ் செய்ய. மோட்சம்ங்கிறது வந்து யூ ஹேவ் டு சூஸ். ஏன்னா நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. கரெக்ட், எனக்கு சந்தேகம் இருக்கு. ஆமா, ஏன்னா மோட்சம்ங்கிறது நம்ம சூஸ் தான் பண்ணணும். இல்லைன்னா அன்லஸ் யூ கான்சியஸ்லி சூஸ், நான் வந்து எனக்கு மோட்சம் தேவைன்றது நம்ம தான் சூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா பிராரப்தம் எங்க அதுல பிளே பண்ணுதுன்னா, அகெயின் டெண்டன்சி எங்கேருந்து வருது உங்களுக்கு? எண்ட் ஆஃப் த டெண்டன்சி கம்ஸ் ஃப்ரம் பிராரப்தம் தானே. நம்ம பண்ணியிருக்கிற வாசனையினாலேயோ அதுக்கான சுச்சுவேஷன் அமையறதும் பிராரப்தம் தான். பட் நிறைய பேருக்கு அமையறதே அந்த சுச்சுவேஷன். ஸோ எல்லாரும் சூஸ் பண்றது இல்லை. ஒரே இடத்துல ஒரே மாதிரி ஃபேமிலியில ஒரே மாதிரி சந்தர்ப்பங்கள்ல 10 பேர் பிறந்தாலும் 10 பேரும் சூஸ் பண்றானா மோட்சம் வேணும்னு பர்டிகுலரானா, அந்த சாய்ஸ் ரைட்டா, அந்த சாய்ஸ் வந்து கான்சியஸா தான் நம்ம டிசைட் பண்ண வேண்டியிருக்கு. இல்லைன்னா எல்லாருமே மோட்சத்தை நோக்கி தான் போய் நோயிங்.
பட் எனக்கு இதுதான் புருஷார்த்தம்ன்றது வந்து இதுதான் நான் பண்ண போறேங்கிறது வந்து நம்ம சூஸ் தான் பண்றோம். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்லை, இது எல்லாமே வந்து கொஞ்சம் அதுல ஒரு கிரே ஏரியா உண்டு. ஏன்னா எனக்கு இந்த டெண்டன்சி வர்றது வந்து பிராரப்தத்தினாலே என் வாசனைதாலே தான் நான் சொல்லும் பொழுது என்னை இந்த டெசிஷன் எடுக்க தூண்டுறதும் அதே வாசனை தானே. கரெக்ட். ஸோ அதனால வந்து கொஞ்சம் அது கிரே தான். பட் ஆனா ஆஸ் தோ எனக்கு ஒரு புருஷார்த்தம் இருக்கா மாதிரியும் ஃபேக்கல்டி ஆஃப் சாய்ஸ் இருக்கா மாதிரியும் தான் என்னுடைய இந்த அனுபவம் இருக்கு. ஸோ நான் அந்த டெசிஷனே எடுக்காம இருக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இங்க ஒரு புருஷார்த்தம் இருக்கு, நம்ம தான் கான்சியஸா டெசிஷன் எடுக்கணுங்கிறத சொல்ல வேண்டியிருக்கு. இல்லைன்னா என்னன்னா எல்லாருமே என்ன பண்ண போறான், நம்ம இதுல சப்போஸ் எல்லாமே ப்ரீ டிட்டர்மைண்டுன்னு நினைச்சானா ஒழுங்கான டெசிஷன்ஸ் எதையுமே எடுக்க மாட்டோம் நம்ம. ஸோ பட் ஆனால் நம்ம ஆக்சுவலி அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸுமே வந்து வாசனா இன்ஃப்ளூயன்ஸ்டு தான், ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஸோ கரெக்ட். கொஞ்சம் அந்த புருஷார்த்தம் அண்ட் பிராரப்தா வந்து இன்டர்லிங்க்டு தான். நம்ம ஒரேடியா கிளியரா வந்து புருஷார்த்தம்னு ஒன்று தனியா இருக்கு, பிராரப்தம் அப்படி பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ஒரு டிரான்சாக்ஷனல் லெவல்ல நம்ம புருஷார்த்தம் இருக்குன்னு எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம இந்த நிச்சயாத்மிகா புத்தி நமக்கு ஏற்படும். ஸோ அதனால வி ஷுட், சாஸ்திரம் வந்து புருஷார்த்தம் இருக்குன்னு தானே சொல்றது. தர்மா தர்மம் இருக்கு, நீ அங்க சூஸ் பண்ணணும்னு சாஸ்திரம் எக்ஸ்பிளிசிட்டா சொல்றது இல்லையா. அந்த ஃபேக்கல்டி ஆஃப் சாய்ஸ் இருக்குன்னு தான் சாஸ்திரம் சொல்றது. ஆனா இது கரெக்டா தெரியுது, நீங்க சொன்னது கரெக்டா இருக்கு. இப்போ அந்த எக்ஸ்பிளேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரே குடும்பத்துல எங்க இடத்துல 8 பேர் இருக்கா, எங்க அண்ணாவும் நானும் இருக்கோம். ஒரே இதுதான், அப்பா அம்மா ஒரே பள்ளிக்கூடம் தான் படிக்க வச்சா, அதே ஃபேமிலி வேல்யூஸ் தான், அதே சாதம் தான். ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தப்பா சொல்லக்கூடாது, என்னுடைய புத்தி எப்படி வேலை செஞ்சதோ எங்க அண்ணாவோட புத்தி எப்படி செய்யக்கூடாதோ அந்த மாதிரி தப்பசா ஒவ்வொன்றும் ராங் டிசிஷன் பண்ணி பணத்தை இருந்தான். ஆனா ஒரே அப்பா அம்மா தான் தர்மத்தை சொல்லி கொடுத்தா, கல்ச்சர் சொல்லி கொடுத்தா. அப்போ ஒரே சிச்சுவேஷன் வரும்போது நான் எடுக்கிற முடிவு அவன் எடுக்கிற முடிவு வந்து பிராரப்தத்தில் தான் அமையறதுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து புருஷார்த்த, அது ஃப்ரீ வில்லா இல்ல, அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணித்தான் அந்த மாதிரி ஆக்ட் பண்றான். அது பிரகிருதி. பிரகிருத்தினா ஃப்ரீ வில், அதாவது அந்த பிராரப்தம்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ஃபேமிலியில பட் நடக்குது. ஆனா நம்ம எல்லாமே வந்து ப்ரீ டிட்டர்மைன் சொல்லிட்டோம்னா நம்ம டெசிஷனே எடுக்க மாட்டோம். ஆனா அது கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி நீ நினைக்க முடியாது. அதனால உன்னுடைய நம்ம தூக்கத்துல நினைக்கும். அதனால இதுல வந்து நம்ம தான் சூஸ் பண்ணணும்ன்ற பாவத்தோட தான் இதை எடுத்துன்னு போனோம் நம்ம. ஓ அந்த பாவம். அதுக்காக சொன்னேன். பட் உங்க So, நம்ம கேள்வி daily வேலிட். ஐ மீன் அது ரெண்டுமே வந்து கொஞ்சம் கிரே தான் அது. சொல்லுங்க. நம்ம டெய்லி படிக்கணும்னு நினைக்கிறோம். இத்தனை நம்ம நேரம் நம்ம சிரவணம் பண்ணணும், இவ்வளவு நேரம் இந்த மைண்ட் செட் அந்த மாதிரி இருக்கணும், நிதித்தியாசனம் பண்ணணும்னு நினைச்சா கூட அதுவும் கைண்ட் ஆஃப் பிராரப்தா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, பிளஸ் நம்மளோட எஃபர்ட்டும் இருக்கு. அது சும்மா அது இதுதான் நினைச்சுக்கணும். பட் நம்ம அதுக்காக சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தாக்கா வராது, ஆத்ம ஞானமே வராது. நிச்சயம் மோட்சம் கிடைக்கிற வரைக்கும் நான் அந்த ஒரு இது இருக்கணும், அந்த திட நிச்சயம் இருக்கணும். என்னோட எல்லா ஆக்டிவிட்டியுமே மோட்சத்தை நோக்கி இருக்கணும். அதுதான் கீதையில பகவான் அப்படிதான் கிளியரா சொல்றார். நம்ம வந்து அந்த ஒரு ஃபோக்கஸ் இருந்துதான் ஆகணும், அப்பதான் வந்து சித்திக்கும். இன்ஃபேக்ட் விவேகானந்தர் சொல்ற மாதிரி ஹார்ட் பிளேட்ல நிக்கிற மாதிரி அந்த ஒரு மோட்சம் கிடைக்கிற வரைக்கும் எனக்கு அந்த ஒரு தர்ஸ்ட் இருக்கணும், அந்த லாங்கிங் ஃபார் மோட்சம் இருக்கும் பொழுதுதான் நமக்கு அந்த ஃபுல் கமிட்மெண்ட் அண்ட் சித்தி ஏற்படுது. அது ஓரளவுக்கு நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரியான ஒரு என்னதான் அந்த சத்தியம்னு தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஒரு லாங்கிங் நம்மளோட அது கிடைக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ். சில விஷயம்லாம் நம்ம சுடோக்கு சால்வ் பண்ண ஆரம்பிச்சோம்னா அது ஆன்சர் வர்ற வரைக்கும் நமக்கு ஒரு இம்பேஷன்ஸ் வந்துடுறதோ, அந்த ஒரு லாங்கிங் இருக்கும் பொழுதுதான் சித்தி ஏற்படுங்கிறது என்னவோ உண்மைதான். ஸோ அதனால அதை நம்ம வச்சுக்கணும். அதாவது நம்ம வி ஹாவ் டு கிரியேட் சிச்சுவேஷன் ஃபார் அஸ் டு பி ஏபிள் டு கண்டினியூ இட் ப்ராப்பர்லி. அதுக்காக சொல்கிறேன். நம்ம சில சமயம் என்ன ஆகிடும், அந்த லாக்ஸிட்டி வந்துடுத்துன்னா சமயத்தில் அந்த சிரவணம் பண்ணுற இது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போயிடும். அதனால தான் இன்னொன்று என்ன சொல்லுவான்னா, ஒரு பர்டிகுலர் டைமை வச்சுக்கோ. நீ 5 நிமிஷம் கேட்டாலும் ஓகே, டெய்லி 2 hours கேட்கணும்னு வச்சுட்டு கேட்டால் 2 hours தான் கேட்பேன், இல்லைன்னா கேட்க மாட்டேன்னு வச்சுக்காத. ஒண்ணுமே முடியலன்னா ஒரு 5 minutes-ஆவது அன்னைக்கு கேளு அப்படின்ற ஒரு, அதெல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா இதுதான். ஒன்ஸ் யூ இன்கல்கேட் தட் ஹேபிட், அதை நம்ம கான்சியஸா பண்ணணும். அதை
கிளாஸ் எடுக்கிறது. அதனால எப்படி இருந்தாலும் கிளாஸ் எடுத்துறது, ஆள் இருக்கோ இல்லையோ வெறும் ஸ்கிரீன் இருந்தாலும் எடுத்துறது. ஏன்னா அந்த டயத்துல அந்த கிளாஸ் எடுக்கணுங்கிற அந்த ஒரு இது வச்சுட்டாதான் அது கண்டினியூ ஆகி முடியும். இப்போ 17 அத்தியாயம் பகவானோட அனுகிரகத்துல. இல்லைன்னா பல இனிஷியேட் எத்தனை வருஷம் ஆச்சு, 2019 பகவத்கீதை ஆரம்பிச்சுது. நம்ம இந்த இப்போ போயின்னு இருக்கே 7 இயர்ஸ் போறது. ஏன் அதோ பகவத் அனுகிரகத்துல ஓடிட்டு இருக்கு. பட் ஆனா அது அது நம்ம அந்த மைண்ட்ல வந்து அது நம்ம எப்படி ஆனாலும் அந்த கிளாஸ்ன்னு நம்ம அவைலபிளா இருக்கும்போது சொல்றேன், கேன்சல் ஆன கிளாஸஸ் விட்டுருவோம். பட் நம்ம எடுக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இருக்கோம்னா, ஆள் வராளோ வரலையோ, ஒருத்தர் இருக்கா 2 பேர் இருக்கா, எடுக்கிறதுன்ற ஒரு திருட நிச்சயம் இருந்தாதான் அந்த சங்கல்பம் பூர்த்தி ஆகும். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துல வந்து தடங்கள் வரதான். அந்த மாதிரி மோட்சத்துல பண்ணக்கூடிய நம்மளோட பிரயத்தனமுமே நம்ம அது சிரவண மனனம் வைக்கணும். நம்ம அதை வந்து வாசனா பிராரப்தத்துல போடுறதை விட ஒரு சங்கல்பம் வச்சுக்கணுங்கிறேன் நான். ஏன்னா அப்படி இல்லைன்னா அது லாக்ஸிட்டி வந்துடும். அதுக்காக சொல்றேன், ஃபார் யுவர் ஓன். கல்யாண்ஜி, நான் ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? இங்க உங்க மனசை கஷ்டப்படுத்தணும்னு இல்ல. ஏன்னா இப்ப நீங்க சின்சியரா வர்றீங்க, அந்த சின்சியாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்ட இல்ல. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒருத்தர் வந்தாவோ இல்ல ஒருத்தர் வரலைன்னாவோ இல்ல 5 பேர் வந்தாவோ மனசு கஷ்டமா இருக்காதா? நம்ம வந்து இவ்வளவு இருக்கவே கஷ்டப்பட்டு இருக்காது ஜி, அது இருக்கவே. ஏன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாஸ்ட்ல பாருங்க, கடை விழித்தேன் கொள்வார் இல்லைன்னு சொன்னார் பட்டினத்தாரோ தாய்மானவரோ என்ன. எல்லா காலகட்டங்களிலுமே ஆச்சாரியாலே பாஷ்யத்துல ஒரு இடத்துல சொல்லும் பொழுது இந்த வேதாந்தத்தை இதனாலலாம் ஸ்ருதியினுடைய இந்த வாக்கியங்கள்னால மனுஷர்களுக்கு வந்து சாஸ்திரத்துல ஸ்ரத்த இல்லாம போயிடாதான்னு ஒரு கேள்வி. அதுக்கு பாஷ்யக்காரர் சொல்றார், இந்த வேதாந்தம் கேட்க வர்றவன் வந்து உலகத்துல ரொம்ப சொல்பந்தான் இருப்பான், இன்னைக்கு இருக்கா மாதிரின்னு சொல்றார். அப்போ பாஷ்யக்காரர் காலத்திலேயே வந்து ஆட்கள் கம்மியா தான் வந்தாலும், பின்னாடி பட்டினத்தார் தாய்மானவர் பண்ணும் பொழுதும் கம்மியா தான் வந்தான்னு தெரியறது. அப்போ இவாள்லாம் கண்டினியூ பண்ணிட்டு தானே வந்தா. அதே மாதிரி நம்ம இப்ப நமக்கு தெரிஞ்சு இந்த 100 வருஷத்துக்குள்ள எத்தனையோ கிராமங்கள்ல கோயில்கள்ல வந்து யாரு வந்தாலும் வராட்டாலும் உட்கார்ந்து வேதாந்தம் சொல்லிட்டு இருந்தா. கள்ளக்குறிச்சியில இந்த இன்னைக்கும் சொல்லுவா. இன்ஃபேக்ட் என்னோட மாமனாரோட அப்பா ஒரு சம்ஸ்கிருத இந்த மாதிரி சாஸ்திரம் சொல்லிட்டு இருந்தவர், வேதாந்தம். அவர் யாரு வராளோ வரலையோ வந்து கோயில்ல உட்காந்துன்னு சொல்லுவார். அந்த கட்டாயத்துல கரெக்டா சொல்லிட்டு இருந்தாருன்னு நம்ம பாக்குறோம். இத மாதிரி எத்தனையோ பேர் ஒரு வித்தவுட் சின்மயானந்தா வந்து 51ல மிஷன் ஆரம்பிக்கும் பொழுது 4 பேர் தான் இருந்தாராம் ஆமா வேதாந்தம் கேட்கறதுக்கு. பட் அவர் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி பீப்புள் சொல்லும் பொழுதுதானே இது வந்து இன்னி வரைக்கும் நிக்கிறது. ஸோ நம்ம சொல்றதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. இந்த ஔவையார் படத்துல அந்த காலத்துல கல்யாண்ஜி அப்ப வந்து நேர்ல தான் போகணும். இப்ப நம்ம நேர்ல போகணும்னா யாருமே அட்டன் பண்ண முடியாது. இத்த டெக்னாலஜி இருந்து நம்ம ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருந்து கூட யாரும் படிக்க வர மாட்டாங்களான்னு சொல்ல வரேன். அது கரெக்ட் தான். பட் ஆனா அது இன்னொரு ஒரு விதத்துல பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்ம 2 பேர் நேர் கிளாஸ்ல வந்தாலும் சரியா சில கிளாஸஸ் பார்த்தா திடீர்னு வியூவர்ஷிப் ஆன்லைன்ல எந்த கிளாஸ், சில இன்ட்ரெஸ்டிங் கிளாஸஸ் பார்த்தா எங்கேயோ போறது. ஸோ யாரோ எங்கேயோ உட்காந்துட்டு அதை கிளாஸஸ் சூஸ் பண்ணி கேட்கறதோ இல்லை வந்து ஃபார்வர்ட் பண்ணுறதோ ஏதோ நடக்கிறதுனால தானே ஒவ்வொரு கிளாஸஸ்ல வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எங்கேயோ யாருக்கோ இது பலன் கொடுத்துட்டு இருக்குன்றதும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கேன். அது இந்த காலத்துல ஒரு அட்வான்டேஜ். நேர் கிளாஸ்ல 2 பேர் இருந்தாலும் ரெக்கார்டிங் கேட்கறதுக்கு 50 பேர் இருக்கா 100 பேர் இருக்காங்கிற பொழுது, இன்னைக்கு இருந்த என்னைக்கோ எப்பயோ ரெக்கார்ட் பண்ண சுவாமிஜியோட கேசட்ஸ் எங்க கோர்ஸ்ல 95ஸ்ல பண்ணது, 97 96ல பண்ணது இன்னைக்கு எத்தனையோ பேர் கேட்டுட்டு பலன் அடைகிறாளே. அதனால நம்ம வந்து அப்படிலாம் பார்க்க முடியாது. நம்ம இன்னைக்கு நம்ம சொல்றோம், அது எப்போனா யாருக்கு வேணா எங்கேயோ ஒருத்தருக்கு பிரயோஜனம் வந்தாலும் போருமே இல்லையா. ஒருத்தர் ஞானியானா போருமே. அதான் சொல்றேன். யாரோ ஒருத்தர் இன்னைக்கு நம்ம ஒரு ஆள் பேசுறோம், அது ஒரு ஆளுக்கு பிரயோஜனம் பண்ணா கூட நம்மளோட இது அச்சீவ் ஆயிடுது. 100 பேருக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. நீங்க சொல்றது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவான், இந்த டைமண்ட் கடையில 4 பேர் தான் இருப்பான், சாராய கடையில 4000 பேர் இருப்பான். அதனால டைமண்டோட சாராயம் வந்து உயர்ந்ததுன்னு ஆயிடாதுன்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றது உண்டு. கல்யாணம் இப்ப நீங்க சொன்னதுக்கு ஒரு பாயிண்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மகாபெரிவாட்ட வந்து ஒரு ட்ரிபிள் பாம்பேல ஏதோ நடக்கிறது, நீ போய் உபன்யாசம் பண்ணுனாரா, அங்க யாருமே வரமாட்டா, நீ யார் வந்தாலும் வராட்டாலும் நீ பாட்டுக்கு பண்ணிட்டேன். 10 நாள் கழிச்ச உடனே எத்தனை பேர் வந்தாருன்னா, முத நாள் 3-4 பேர் இருந்தா
கடைசி நாள் வந்து 2 பேர் தான் இருந்தா யாருமே இல்லை. அப்புறம் ஒரு நாள் வந்து யாருமே இல்லை அப்படின்னா யார்கிட்ட சொன்னேன்னா நான் பாட்டுக்கு சொல்லிட்டு இருந்தேன் உங்க ஆக்ஞையில அப்படின்னா. அப்புறம் வேற என்ன ஆச்சுன்னா யாரும் இல்லை. அப்புறம் எனக்கு வந்து ஒரு சன்மானம் பண்ணி எதை டிக்கெட் கொடுத்து அனுப்பிச்சுட்டா அப்படின்னா வேற ஒண்ணுமே நடக்கலையான்னா. அந்த ஒரே ஒருத்தர் வந்து மட்டும் ஒரு சந்தேகம் கேட்டார். இந்த யஜுர்வேதனுக்கு உபகர்மா பண்ணிட்டு அன்னைக்கு வந்து இந்த பிரம்மைக்கு பண்ணிட்டு காமோ காட்சித் பண்ணி தவம் பண்ணமா அப்படின்னு கேட்டார். நீ உன் காரியத்தை ஜெயம் பண்ணிட்ட. இதுதான்ப்பா வேதம் சரக்கணும்னா ஒருத்தனுக்கான போச்சுன்னா உன் காரியம் ஜெயமாச்சு போன்ட்டாராம். ஆகையினால ஒருத்தன் ஜெபமானா கூட போரும் அது. அதுதான் அது சொன்ன. செவிலியா இருந்தா கூட சொல்லு, யாரும் வரலாட்டானா கூட பெரியவாளே சொல்லியிருக்காங்க. மகா பெரியவாளே. இதுல ஔவையார் படத்துல ஒரு சீன் வரும். வள்ளுவர் வந்து உட்கார்ந்து சொல்லிட்டு இருப்பார் 2 பேர்கிட்ட. ஔவையார் வந்து கேப்பா, என்னாச்சு உங்க திருக்குறள் சங்கம் ஏத்துன்றுத்தான்ட்டு. இவர் சொல்லுவார், இல்ல ஏத்துக்க மாட்டேன்ட்டா. என்ன வாங்க போலாம், நம்ம வந்து திருப்பி சங்கத்தை கூட்டுவோம்னு ஔவையார். அதுக்கு வள்ளுவர் சொல்லுவார், கிரந்தத்தை எழுதணுங்கிறது என் சங்கல்பம், எழுதினதோட என் வேலை முடிஞ்சு போச்சு. என்ன அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காதும் மத்தவாளோட தலைவலி, அதை பத்தி நான் ஏன் கவலைப்படுறேன். அதுக்கப்புறம் ஔவையார் கூட்டுன்னு போறாங்கிறது வேற விஷயம். பட் இவரோட ஆட்டிடியூட் அது. ஸோ நம்ம அப்படிதான் இருக்கணும். சொல்ல வேண்டியது நம்ம குரு சொல்லியிருக்காரு, நம்ம சொல்றோம். அது எவ்வளவு பேர் வரா கேட்கறா வரா வரல, அது நம்ம வந்து நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல. அது நம்மளோட இதுக்கு அது அவாவாளோட பிராரப்தம். யாராவது கேட்டு இதனால பலன் அடையணும்னு இருந்ததுன்னா அது அவாளுக்கு நல்லது. நம்ம சொல்றதோட நம்ம வேலை முடிஞ்சு போயிடுது இல்லையா. நம்ம பெஸ்ட் எஃபர்ட் நம்ம பண்றோம். சொல்லியிருக்கா குரு. இன்ஃபேக்ட் கிளாஸ் எடுக்கணுங்கிறதே ஒரு அனுஜ்ஞனாலதான் நம்ம பண்றோம் இல்லையா. அக்ஞை தான். குருஜி சொல்லியிருக்காரு, சுவாமிஜி சொல்லியிருக்காரு, நீ எடு, அதனால சொல்றோம், அவ்வளவுதான். அதுக்கு மேல இதுல வந்து நான் போய் உலகத்தை மாத்த போறேன், உலகத்துல இன்னும் அத்வைத்தியை நான் கிரியேட் பண்ண போறேங்கிற அந்த ஆட்டிடியூடே இதுல இருக்கக்கூடாதுங்கிறது தான் என் அபிப்பிராயம். ஏன்னா எத்தனையோ பேர் வந்தா போனா எல்லாரையும் உலகம் முழுக்கெல்லாம் அத்வைத்தியாக்கி பிரச்சாரம் பண்ணி நடக்கிறதும் ஆச்சாரியாலே அது வந்து முடியலையே. நம்ம வந்து இதுல நான் என்னத்தையோ மாத்திர போறேங்கிற அந்த ஆட்டிடியூடே இருக்கக்கூடாது. சுவாமிஜி என்ன சொல்வார், ஏன் டீச் பண்ணோம், there is somebody who wants to learn and you have something to tell, ரைட்? அவ்வளவுதான். அதுதான் டீச்சிங்க்கு காரணங்கிறார் அவர். நம்மக்கிட்ட வந்து இது சொல்லணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு, அதை கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்காரு, அது போருமே, அவ்வளவுதான். அது வேற ஒன்றும் தேவையில்லை. நம்ம வேற எந்த ஒரு அதிகமான சங்கல்பம் வச்சுக்கிறதும் நமக்கு நல்லது இல்லை. ஸோ நம்ம அதுதான் உங்க உங்க கொஸ்டினுக்கு அதான் ஆன்சர் ஜி. தேங்க்யூ ஜி. சாரி, நீங்க வந்து ரொம்ப இதா பண்றீங்க. அது ஐ ஹோப் ஐ டூ சம் ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார் பை ஃபாலோயிங் இட். இட் வில் கோ. இந்த மேடம் யுஎஸ்ஏல இருக்கீங்களா? இந்த மேடம் யுஎஸ்ஏவா? இதுல நீங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கீங்களான்னு கேக்குறேன். ஆமா, நான் இப்ப லிவ் பண்றதாங்க. இப்ப நான் இந்தியா வந்திருக்கேங்க. இன்னைக்குதான் வந்தேன் நானு. நீங்க இங்க இந்த நான் இந்த நியாஸ்ல இருக்கேனே போபால்ல, இங்க நிறைய இப்ப குழந்தைகள்லாம் ரொம்ப யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வரா. அதுல என்னன்னா, இங்க நான் கிளாஸ் எடுக்கும் பொழுது இங்க பார்த்தோம்னா நம்ம சுவாமிஜியோட அந்த சைக்காலஜி அது இதெல்லாம் சொல்லி எடுக்கும்போது இந்த ஜென்ரேஷன், நான் சொல்றது இப்ப 20 வயசு 22 வயசு பசங்க இங்க எப்படியோ அந்த மத்திய பிரதேஷ்ல இவ கொண்டு வரா, நிறைய பேர் வராங்க. பட் they are able to connect. இன்ஃபேக்ட் ரொம்ப சாஸ்திரம் கேட்கறத விட இந்த மாதிரி கிளாஸஸ்ல வந்து அவளுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுது. சண்டை போட்டு என்னோட கிளாஸ் வேணும்னு கேட்டு அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா அப்படி ஒரு கண்டென்ட் சுவாமிஜி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ நான் எதுக்காக இதை நான் சொல்றேன், எனக்காக நான் சொல்ல, நமக்கு அந்த ஒரு ஆட்டிடியூடு தான் இருக்கணுமே ஒழிய, சுவாமிஜி சொல்லியிருக்காரு சொல்றோம், அது யாருக்கோ பயன் வருது, இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. கண்டிப்பா. கல்யாண்ஜி, நான் சின்மயா மிஷன்ல முன்னாடி இருந்தேன். நான் ஒரு 17 இயர்ஸ் பேக்ல நாங்க அப்ப வந்து அந்த பாலவிகார் டீச் பண்ணுவோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பேரண்ட்ஸுக்கு இருக்கோ இல்லையோ, ஸ்டூடெண்ட்ஸ் சின்சியரா எவ்ரி வீக் வந்து 1.5 hours வந்து அவங்க படிப்பாங்க. அதுவே அவங்களுக்கு அந்த ஒரு அந்த ஆட்டிடியூட் கொண்டு வந்தாவே எவென்ச்சுவலி அவங்க ஒரு 25-30 இயர்ஸ்ல வந்து அவங்க ஃபாலோ பண்றப்போ they will bring it to their life. சோ அந்த ஆட்டிடியூட் வந்து சில்ட்ரனுக்கு இப்ப நீட் இருக்குன்ற மாதிரி தான் தெரியறது. யங்ஸ்டர்ஸ் இங்க வர்றவெல்லாம் என்ன சொல்றான்னா, இத மாதிரி சொன்னா கேட்கறதுக்கு இன்னைக்கு எக்கச்சக்கம் பேர் இருக்காங்க. ஏன்னா வந்து பீப்புள் ஆர் ஹேவிங் சோ மெனி ப்ராப்ளம்ஸ். இந்த ஜென்சி ஜென்ரேஷனுடைய ப்ராப்ளம் நிறைய இந்த சைக்கலாஜிக்கல் வே ஆஃப் சுவாமிஜி எப்படி எக்ஸ்பவுண்ட் பண்ணாரோ அந்த மாதிரி சொன்னோம்னா அவர் ரொம்ப ஹெல்ப் பண்றதுன்னு
இங்க குழந்தையெல்லாம் சொல்லி நம்ம ஊர்ல இப்ப என்னன்னா இது ஏதோ வேதாந்தம்னு ஓல்டு ஃபேஷன் நினைச்சிட்டு வரமாட்டேங்கிறாளே ஒழிய இங்க நார்த்ல கொஞ்சம் தேவலாம். பட் வரும்பொழுது இத மாதிரி நம்ம கொஞ்சம் சைக்காலஜி பேஸ்டா சுவாமிஜி சொல்ற மாதிரி சொல்லும் பொழுது தே ஆர் ஏபிள் டு ரிலேட். கரெக்ட். வெறும் சாஸ்திரம்னு சொல்லாம இதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலி இது எப்படி நம்மளோட லைஃப் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் வந்து பெரிய கான்ட்ரிபியூஷன் சுவாமிஜி பண்ணியிருக்காரு. So, இல்ல ரொம்ப நீங்க பெரிய சொல்றது கொண்டு உண்மை. போறதுதான் நம்மளோட சவுத்துலயே வேலை. வருவா. ம், சவுத்துல ம். வந்து இந்த பாகவதன்னு சொல்லிவிட்டு அஜாமிலன்னு கதை எழுந்தா வரதில்ல. ஆ, இந்த காலத்து பசங்களுக்கு அவ்வளவு மோசம் கிடையாது. அவளுக்கும் வேதம் தெரியறது, எல்லாம் தெரியறது. இந்த மாதிரி வேதத்தையும் ரிலேட் பண்ணி அத்தாரிட்டியோட சொன்னா அவ புரிஞ்சுக்கிறா. பாகவதம் அஜாமிலம் ஹரே ராமா சொல்லு கிழவன் கிழவன் ஆடிட்டு ஆடினா அவ ஒத்துக்கிறது இல்லை. இதெல்லாம் புழுகுறான்ட்டு போயிடுறா. இந்த எல்லாத்துக்கும் குழந்தைகளுக்கு ஒரு அப்படி இருக்கு. செட் இருக்குன்னு நம்ம எடுத்துன்னு போயிடலாம்னு நினைக்கிறேன் ஜி. ஏன்னா அதுக்கும் சில பேர் இருக்கா. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யாருக்கு என்ன வேணுங்கிறது தானே. அலகார்டே மெனு மாதிரி தான் இது. ஸோ வேதாந்தம் கேட்கணுங்கிறவ வேதாந்தம் கேட்க போறான். ஸோ இஸ்கான் போகணுங்கிறவ போறா. பட் யாருக்கு இது தேவையோ அவளுக்கு இதை நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியறதாங்கிறதா நம்ம பார்க்கணுமே ஒழிய எல்லாரையும் நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவ இருக்கணும் இல்ல, இவ அந்த எதிர்பார்க்கிறா. இந்த மாதிரி லெக்சர் எதிர்பார்க்கிறா. சும்மா ஆமா. பாகவதம் உட்கார்ந்தா இந்த காலத்து குழந்தைகள் வரலன்னு தப்பு நம்ம சொல்ல ஏன் முடியாதுங்கிற. எதுல நம்ம வருத்தப்படணும்னா இந்த மாதிரி நீடு யாருக்கோ இருக்கு, நம்ம கிட்ட இந்த மாதிரி சொல்றதுக்கும் விஷயமும் இருக்கு, அவளுக்கு இது போய் சேர முடியலைங்கிறது அந்த சமயத்துல நம்ம வந்து we have to work on it. It has to reach them. அது எஸ். நம்மளோட கடமை, நம்ம பொறுப்பு அது. ஸோ பிகாஸ் ஏன்னா நமக்கு தானே இது கிடைச்சிருக்கு. இப்போ இந்த சுவாமிஜிட்ட உட்கார்ந்து கேட்கக்கூடிய பாக்கியம் ரொம்ப சில பேருக்கு தான் இருந்திருக்கு. அதை நம்ம ஆர்டிகுலேட் பண்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும் பொழுது இட் பிகம்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் இட் ஃபார்வர்ட் இல்லையா? நம்மளோட கடமை அது. சரி ஜி. ஜி கல்யாண் பிக் சேவா. ஷுவர். தேங்க்யூ. ஹரி ஓம். ஹரி ஓம். தேங்க்யூ.